Good evening friends, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா TNPSC JDO சரிங்களா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் JDO எக்ஸாம் நமக்கு வரப்போகுது சரிங்களா நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா அதாவது 14th ஓகேங்களா மேக்ஸिमम நம்மளுடைய 443 வந்து பாத்தீங்கன்னா 14th ன்னு நினைக்கிறேன் சரிங்களா சோ அதனுடைய ரிவிஷன் கிளாஸ் நாம போறோம் as per syllabus படி ஓகேங்களா அதாவது நியூ சிலபஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் 443 படி என்னென்ன क्वेश्चंसலாம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதாவது இந்த previous year क्वेश्चनல ஆல்ரெடி இந்த previous year क्वेश्चन சொல்லிட்டு நம்ம டிஸ்கஷன் போட்டுருப்போம் சரிங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் படி அதாவது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதுல வந்து டென்ஷன் கம்ப்ரஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா due to axial forces deformation elastic bars due to uniaxial forces so அப்படினு சொல்லிட்டு நம்ம ஓகேங்களா சோ previous year क्वेश्चंसல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம சிலபஸ் டிஸ்கஷன் சரிங்களா 443 வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் டிஸ்கஷன் நம்ம வந்து பண்ண போறோம் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் கிடையாது இது ஒரு மாரத்தான் கிளாஸ் மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் எடுக்கறோமா அப்ப இதுல என்னென்ன क्वेश्चन இப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ங்களா சோ அப்ப என்ன क्वेश्चन கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா பின் ஜாயிண்ட் பெர்ஃபெக்ட்டா இம்பெர்ஃபெக்ட் ஃப்ரேம்ஸ் அப்ப இதுல என்ன क्वेश्चन கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் அப்படி நம்ம சொல்லலாம் அப்படினா என்ன ஓகேங்களா சோ அப்ப இந்த ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்ட்டா வந்து क्वेश्चन நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த क्वेश्चनலாம் வந்து இப்படிலாம் கேட்கலாம் ஓகேங்களா previous yearல இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம இத பார்க்க போறோம் சரிங்களா இது ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இது நோட் பண்ண தேவையில்ல ஜஸ்ட் வாட் இஸ் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் கேட்டிங்கனா போதும் ஓகேங்களா அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஆல்ரெடி எப்படி நீங்க வந்து JD 1 வீக் தான் எக்ஸாம் இருக்கு ஆல்ரெடி நீங்க எழுதி வச்சிருப்பீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க சோ அதே மாதிரி ஜஸ்ட் இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா क्वेश्चन தான் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்க படிச்ச क्वेश्चन இருந்தா ஜஸ்ட் ஒன் டைம் நீங்க ரீகால் பண்ண மாதிரி உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா எஸ் போலாங்களா ஓகே யூனிட் நம்பர் 1 இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஓகேங்களா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படினா டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப ஜெனரலா क्वेश्चन கேட்கலாம் ஸ்ட்ரெஸ்னா என்ன ஓகேங்களா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு क्वेश्चन கேட்கலாம் சரிங்களா அதர்வைஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்னன்னு கேட்கலாம் சரிங்களா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நமக்கு இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் force divided by internal resistance force divided by area அப்படினு சொன்னா யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டன் per மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோநியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா அப்ப டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து கேட்கலாம் சரிங்களா அதர்வைஸ் என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு டயாமீட்டர் ஆஃப் ராட் 10 mm டயாமீட்டர் ஆஃப் ராட் ஓகேங்களா சோ லோட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு P நமக்கு வந்து 10 கிலோநியூட்டன் லோட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு சோ அப்ப இதனுடைய ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னன்னு கேட்கலாம் அப்ப ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் டிவைடட் பை ஏரியா 10 mm அப்படிங்கும்போது 78.5 அதனுடைய ஏரியா நமக்கு வரும் டயாமீட்டர் ஆஃப் ராடுக்கு 10 கிலோநியூட்டன் அப்ப இத அடிச்சு போற மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு क्वेश्चन நமக்கு கேட்கலாம் இதே வந்து டைரக்ட் டென்ஷன் ஃபோர்ஸ் கொடுத்து கேட்கலாம் ஆர் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்து உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா ஆக்சியல் டிஃபார்மேஷன் அப்ப ஆக்சியல் டிஃபார்மேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓகேங்களா டிஃபார்மேஷன் அப்படினா நமக்கு என்ன ஸ்ட்ரெயின் அப்படினு சொல்லலாம் வாட் இஸ் பை ஸ்ட்ரெயின் கூட கேட்கலாம் சேஞ்ச் இன் லெந்த் டிவைடட் பை ஒரிஜினல் லெந்த் அப்படி நம்ம சொல்லுவோம் அதனுடைய யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயினுக்கு there is no unit அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஸ்ட்ரெயினுக்கு வந்து no unit அப்படி சொல்லுவோம் ஸ்ட்ரெயினுடைய டைமென்ஷன் என்னங்க அப்படினு கூட கேட்கலாம் அப்ப ஸ்ட்ரெயினோட டைமென்ஷன் நமக்கு MLT பவர் அப்படினு சொல்லலாம் MLT அத நம்ம சொல்றோம் ஓகேங்களா MLT அப்படி நம்ம சொல்லுவோம் மாஸ் லெந்த் அண்ட் டைம் அப்ப M0 L0 T0 because of there is no unit அப்படின்றதுனால ஓகேங்களா இத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அடுத்து ஸ்ட்ரெயின் என்ன கேட்கலாம் சேஞ்ச் இன் லெந்த் டிவைடட் பை ஒரிஜினல் ஸ்ட்ரெயின் ஒரிஜினல் லெந்த் அப்படி நம்ம சொல்றோம் லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இருக்கு அப்ப கம்ப்ரசிவ் லெந்த் டிவைடட் பை ஒரிஜினல் லெந்த் அப்படினு சொல்றது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் இந்த क्वेश्चन ஒரு டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா எஸ் இப்படி வந்து क्वेश्चन கேட்கலாம் அடுத்து டிஃபார்மேஷன் எலாஸ்டிக் பார்ஸ் டியூ டு யூனிஆக்சியல் ஃபோர்सेस ஓகேங்களா அதாவது அடுத்து காம்போசிட் செக்ஷன்ஸ் அண்ட் மாடுலர் ரேஷியோஸ் அப்படினு கேட்கலாம் சரிங்களா காம்போசிட் செக்ஷன் மாடுலர் ரேஷியோ எப்படி நீங்க ஈக்குவல் பண்ணுவீங்க யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் so modular ratio is m equal to modular ratio கூட கேட்கலாம் ஓகேங்களா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் divided by யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கான்கிரீட் சொல்லலாம் ஆர் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஜெனரலா என்ன வெச்சுக்கோங்க யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் divided by யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வீக் சரிங்களா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் divided by யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி வீக் தான் நமக்கு மாடுலர் ரேஷியோ அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நீங்க ஸ்டீல் கொடுத்துட்டாங்க ஓகே கான்கிரீட் இந்த இடத்துல எனக்கு வுட்டும் இன்னொரு பிராஸும் கொடுத்துருக்காங்க அப்ப எது நமக்கு ஸ்ட்ராங் பிராஸ் தான் வந்து அதிக ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு வுட் அப்ப யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் விட யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வீக் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து காம்போசிட் செக்ஷன் அப்படிங்கும்போது ரிலேஷன் பிட்வீன் ஓகே ஃபர்ஸ்ட் காம்போசிட் செக்ஷன் படிச்சிருவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்போசிட் செக்ஷன்ல தெர்மல் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசிருக்காங்களா தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஸ்டாட்டிக்கலி ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி ஓகே சோ அத பத்தி பேசல அப்ப நமக்கு என்ன காம்போசிட் செக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஏரியா நமக்கு கேட்கலாம் ஓகேங்களா அப்ப என்ன பண்ண ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ் क्वेश्चन கேட்கலாம் சரிங்களா ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ் அப்படினு சொல்லுவோம் அப்ப ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு equivalent Young's modulus A1 E1 plus A2 E2 divided by E1 plus E2
இப்படி கூட கேட்கலாம் சரிங்களா. ஆர் அதர்வைஸ் ஈக்குவலண்ட், இது யங்ஸ் மாடலஸ் நம்ம சொல்கிறோம். ஏன்னா சார் ஈக்குவலண்ட் ஏரியா நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இஇ கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் ஏரியான்னு கேட்கலாம். அப்போ A1 அப்படின்னு போடும்போது கீழே நமக்கு என்ன எழுதிக்கலாம், A1 + A2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. இந்த யங்ஸ் E1 + E2 A1 + A2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த காம்போஸ்ட் செக்ஷன் இவ்வளோ தான். இதை தாண்டி வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தெர்மல் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இது வந்து காம்போசிட் செக்ஷன் அப்படிங்கும்போது தெர்மல் ஸ்ட்ரெஸ் பற்றி இவங்க பேசல. மாடுலர் ரேஷியோ, ஷியர் ஃபோர்ஸ், ஓகே எதுவும் தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள் தான் ஓகேங்களா. இப்போ ஒரு காம்போசிட் செக்ஷன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டீல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எது தெர்மல் கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் எதுக்கு அதிகம், ABCSன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. A ஃபார் அலுமினியம், B ஃபார் பிராஸ், C ஃபார் காப்பர், S ஃபார் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2.4, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2, காப்பர் 1.8, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1.2 நமக்கு வரும். × 10⁻⁻5 per degree Celsius காமன் ஓகேங்களா. இப்போ எது வந்து அதிகமாக கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் இருக்கோ அது நமக்கு என்ன ஆகும், டென்ஷன் ஆகும் சரிங்களா. அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும், டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் ஆஸ் பர் டிசைன் படி காம்போசிட் செக்ஷனாக இருந்தது அப்படின்னா இது நமக்கு டென்ஷனாக விடாது. அப்போ எது கம்மியாக இருக்கோ அது வந்து கம்ப்ரெஷனாக இருக்கும் ஓகேங்களா. லெஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, less alpha value is the tension ஓகேங்களா. less alpha value is the tension ஓகேங்களா. more alpha value is compression. இந்த கேஸ் எங்க இருக்கும், only for composite section மட்டும்தான், only for composite section நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. எஸ், இது வந்து தெர்மல் கோஎஃபிஷியன்ட் இல்லை ஓகேங்களா. எஸ், இப்போ தெர்மல் ஸ்ட்ரெஸ் தெர்மல் சிக்மா இஸ் ஈக்குவல் டு தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. தெர்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு ஆல்ஃபா டிஇ அப்படிங்கிற அந்த ஃபார்முலா கூட கேட்கலாம் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் ரேஷியோ படிச்சாச்சு, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கான்கிரீட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் தி எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நம்ம சொல்கிறோம் சரிங்களா. நமக்கு ஒரு 4 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குங்களா, E, μ, G, K அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். இதோட டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா. இது ஏயிலே கேட்டிருக்காங்க, பாய்சன் ரேஷியோ, லேட்டரல் ஸ்ட்ரெயின், லீனியர் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா. ஷியர் மாடுலஸ் ஏயில வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்டாங்க, ஜேடிஓவில் இன்னும் ஈஸியாக தான் கேட்பாங்க. அந்த கதையே இங்கே நம்ம பேசக்கூடாது சரிங்களா. ஸோ ஆஸ் பர் சிலபஸ் படி என்ன இருக்கோ அதனுடைய பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகே, G மீன்ஸ் இயர் மாடுலஸ் ஆஃப் rigidity or shear modulus direct stress divided by shear stress divided by shear strain அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. யங்ஸ் மாடுலஸ் மீன் stress by strain அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாய்சன் ரேஷியோ மீன்ஸ் lateral strain divided by linear strain அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. lateral strain divided by linear strain. lateral strain means diameter வரக்கூடிய strain ஓகேங்களா divided by original diameter. இது வந்து லென்த்தில் வரக்கூடிய strain divided by original length. இப்படி கூட கேட்கலாம், diameter வரக்கூடிய strain கொடுத்துரு, இல்லை லென்த்தில் வரக்கூடிய strain கொடுத்து எங்களோட பாய்சன் ரேஷியோ என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. அப்போ பாய்சன் ரேஷியோ வேரியஸ் ஃப்ரம் 0 to 0.5. 0 எதுக்கு வரும், காருக்கு. 0.5 யாருக்கு வரும், பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஓகே. ரப்பருக்கு நமக்கு பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல், ரப்பர் தான் நமக்கு பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ், அடுத்து காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.1லேருந்து 0.15 0.2 வரை நமக்கு வந்து வேரி ஆகும் ஓகே. அப்ராக்சிமேட்டாக ஆக்சுவலாக அக்யூரேட் வேல்யூ 0.15. கேஸ்ட் அயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.2 ஓகேங்களா. எஸ், கிளாஸுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.04 அப்படி அந்த 0.04 அந்த ரேஞ்சு நமக்கு வரும் சரிங்களா. எஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு நம்ம வச்சுக்கோங்கப்பா ஓகேங்களா. கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.44 மிலாபிலிட்டி ஓகேங்களா. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆல் டைரக்ஷன் வந்து டென்ஷனாக இருக்கும் டியூ டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னால மிலாபிலிட்டிக்கு 0.44 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அலுமினியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.33 ஓகேங்களா. எஸ், காப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.36 0.35 அந்த ரேஞ்சு நமக்கு வந்துட்டு இருக்கோம் சரிங்களா. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் சரிங்களா. காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 வுட்டு ஓகேங்களா. எஸ், அதான் வந்து காருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரிலேஷன் கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ ரிலேஷன் என்னப்பா, ரிலேஷன் பிட்வீன் திஸ் யங்ஸ் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் அப்படின்றோம். அப்போ E = 2G × 1 + μ ஓகேங்களா. E = 2G × 1 + μ இதில் எடுத்துக்கலாம். E = 3K × 1 - 2 μ ஓகேங்களா. 1 - 2 μ இதொன்று எடுத்துக்கலாம் ஓகேங்களா. E = 9kg / 3K + G இது ஒரு இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. μ = 3K - 2G / 6K + 2G இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு சரிங்களா. ஜஸ்ட் இது வந்து ஃபைனல் ரிவிஷன் ஓகேங்களா. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இதுலேருந்து கேட்குறது என்ன கேட்காங்க அப்படின்னா, ஒன்று ஸ்டாண்டர்டு வேல்யூ கேட்கலாம், அதர்வைஸ் அதனோட டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம், அதர்வைஸ் இதனுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத கேட்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசோட்ரோபிக் மெட்டீரியல், ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல், அதனுடைய டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், இண்டிபெண்டன்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கான்ஸ்டன்ட் 4, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் மெட்டீரியல், ஆர்த்தோ ஓகே
ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல் எஸ் அனைசோட்ரோபிக் ஆர் அனிசோட்ரோபிக் ஆர் அல்லோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல வந்து கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாத்தையும் கூட நமக்கு எவ்வளோ வரணும் 32 வரணும். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் மை ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர்ஸ்? ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்கலாம். சரிங்களா, ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன ஈக்குவேஷன் தேவை அப்படின்னு சொன்னாங்க. The structure is solved by, ஓகேங்களா, statically determined structure means the structure is solved by available equilibrium equation means summation of the vertical force equal to 0, summation of the horizontal force equal to 0, summation of the bending moment equal to 0. இது மூணையும் வச்சு நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா statically determined structure. அப்புறம் யார் ஒரு, ஓகேங்களா, cantilever beam, சரிங்களா, simply supported beam, overhanging beam, சரிங்களா, இது எல்லாமே நமக்கு ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர். அப்போ இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் கேட்கலாம். ஓகேங்களா, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்னா நீங்கள் பேசிக் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்பா. சரிங்களா, சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ நான் கேட்கலாம். சரிங்களா, இது அண்டர் த பாயிண்ட் லோட் நமக்கு வந்து 0 இப்படி கூட கேட்பாங்க. த கேண்டிலிவர் பீம் த லோட் இஸ் ஆக்டிங் W அட் டிப் ஆர் அட் ஃப்ரீ எண்ட். வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ அட் ஃப்ரீ எண்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், W×L போட்டக்கூடாது. அவங்க கேட்குற கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் கேட்குறது ஃப்ரீ எண்டில் கேட்குறாங்க. ஃப்ரீ எண்டில் நமக்கு என்ன இடத்துல 0. சரிங்களா, ஸோ அதனால் வந்து கொஸ்டினை படிக்குமா, கேண்டிலிவர் பீமா பெண்டிங் மோட் மேக்ஸிமம் கேட்குறீங்க. அப்போ மேக்ஸிமம் பார்த்தோம் நம்ம என்ன பண்ணுவோம், டக்குனு W×L தான் நீங்கள் போடுவீங்க. W/2/2 தான் போடுவீங்க. ஆனால் அவங்க எங்கே கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா, இதெல்லாம் ஒரு பிளண்டர் மிஸ்டேக், நமக்கு தெரியாமல் நம்ம பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஒரு சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இஸ் தி ட்ரையாங்குலர் ஷேப் WL/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சிங்க அப்படின்னா நமக்கு W again it will come down 2 ரெக்டாங்குலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, சென்டரில் வந்து பெண்டிங் மோட் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும், 0 இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 மீன்ஸ் பெண்டிங் மோட் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மோட் டயக்ராம் ஃபார் ஸ்டாட்டிக்லி டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 சொல்லலாம். பேஸ்ட் ஆன் டிசைனை பேஸ் பண்ணி செக்ஷனுடைய பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ஹியர் M/I ஈக்குவல் டு sigma B/Y equal to I max is equal to E/R பா. சரிங்களா, ஸோ இதை வச்சு நம்ம ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுக்கலாம். சரிங்களா, ஆர் அதர்வைஸ் டிபெண்டிங் upon the load. ஓகேங்களா, மினிமம் 3 ஃபோர்ஸ் ஆர் ரெக்வயர்டு. 1 வெர்டிகல் ஃபோர்ஸு, இந்த இடத்துல ஒரு ஹிஞ்ச், இந்த இடத்துல வந்து ரோலர். ஓகேங்களா, ஃபார் தி ஜியோமெட்ரிக்கல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜியோமெட்ரிக்கல் ஸ்டெபிலிட்டி. பட் இந்த இடத்துல ஜியோமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷனில் ஸ்ட்ரெஸ் இன் தி பீம்ஸ் டியூ டு பெண்டிங், ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி, ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன், ஸ்ட்ரெஸ் இன் தி. ஓகே, முதல்ல இதை படிச்சிருவோம், பெண்டிங் முடிச்சிருவோம். சரிங்களா, அப்போ M/I ஈக்குவல் டு E/R ஈக்குவல் டு சிக்மா B/. அப்போ டேரக்டா M இஸ் ஈக்குவல் டு சிக்மா B/Z. சரிங்களா, அப்போ என்ன கேட்கலாம், பெண்டிங் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பெண்டிங் மூமெண்ட் வந்து directly proportional to what, section modulus. ஓகேங்களா, செக்ஷன் மாடுலஸ் இது செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா இன்டூ y வருதுன்னு ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு என்ன, I தான் நமக்கு BD³/12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏரியா இன்டூ y/2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இது செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, அப்போ மூமெண்ட் ஆர் அதர்வைஸ் எனக்குள்ள ஒரு பீமோட சைஸ் கொடுத்துருவாங்க, ஒரு 200 mm இது ஒரு 300 mm. ஃபைண்ட் அவுட் தி செக்ஷன் மாடுலஸ். ஓகேங்களா, ZP கண்டுபிடிங்க, ஆர் I கண்டுபிடிங்க. சரிங்களா, அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாட்டத்தில் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் கொஸ்டின்ப்பா. சரிங்களா, இது எல்லாமே போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ். சரிங்களா, ஜஸ்ட் நம்ம வந்து வெறும் சிலபஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். +10 year கொஸ்டின், +10 years, +180 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டிருப்போம். அதையும் பாருங்க. சரிங்களா, எஸ். இது ஓவராலாக டிஸ்கஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து ரிலேஷன் கேட்கலாம். இதெல்லாம் இப்போ என்ன கேட்கலாம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு Y max கொடுத்துட்டு, ஓகேங்களா, என்னுடைய யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டு R ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன, Rன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், 1/R தான் கர்வேச்சர். ஓகேங்களா, ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் இப்படி கேட்கலாம், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா, சென்டரில் வந்து எங்களுக்கு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, அதனுடைய டிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, டிஃப்ளெக்ஷன் மீன்ஸ் ஓகேங்களா, ஆர்க் ஆஃப் சர்க்கிள் டிஃப்ளெக்ஷன், இது வந்து டெல்டா. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன வரும், இது ஒரு சர்க்கிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் இப்படி போகுமா, ஆர்க் ஆஃப் சர்க்கிள் தானே பியூர் பெண்டிங் நமக்கு. சரிங்களா, அப்போ டோட்டலாக நமக்கு என்னவா இருக்கும், டயாமீட்டர் நமக்கு வரும். டோட்டலாக நமக்கு வந்து டயாமீட்டர். சரிங்களா, D. அப்போ இது நமக்கு 2R எழுதிக்கலாமா, D ஈக்குவல் டு 2R. இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்துருச்சா, அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 2 - டெல்டான்னு எழுதிக்கிறாங்களா. ஓகேங்களா, L/2. ஸோ மேக்ஸில் பர்பண்டிகுலர் என்ன சொல்கிறாங்க, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோன்றாங்க. 2R - டெல்டா இன்டூ டெல்டா ஈக்குவல் டு L/2 இன்டூ L/2. சரிங்களா, ஸோ 2R டெல்டா மைனஸ் டெல்டா ஸ்கொயர். ஓகேங்களா, எஸ் L/4
டெல்டா ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்மால். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன், நெக்லெக்ட் பண்ணிடுறேன், 0ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஆர் இன்ட்டு டெல்டா இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டிவைட் பை 8ஆர்னு எழுதிக்கிறேன். அப்போ டெல்டா இஸ் ஈக்குவல் டு டெல்டா இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டிவைட் பை 8ஆர்னு எழுதிக்கிறேன் ஃபைனல் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்கலாம். இதில் டெம்பரேச்சர் என்னன்னா ஆல்ஃபா டி இன்ட்டு எல் ஸ்கொயர் டிவைட் பை 8ஹெச்ன்னு நம்ம எழுதுவோம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலா கொஸ்டின் வந்து டேரெக்டாக வந்து நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டினா என்னங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டினா என்ன, யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, செகண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லலாம். சரிங்க? அப்போ இதனோட யூனிட் என்னன்னு பார்க்கலாம். அப்போ யங்ஸ் மாடுலஸ் யூனிட் என்னப்பா, நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். ஐயோட யூனிட் என்ன, mm/4 ஆர் மீட்டர் பவர் 4. மீட்டர் ஸ்கொயர் கேன்சல். ஸோ அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி. சரிங்களா? அப்போ ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டிக்கும் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு ரிலேஷன் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ m/I இஸ் ஈக்குவல் டு E/R இஸ் ஈக்குவல் டு சிக்மா B/Y. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, இப்போ E இன்ட் I, அப்போ M இஸ் ஈக்குவல் டு EI divided by R is equal to sigma B/Y. அப்போ sigma B directly proportional to EI அப்படின்னு நமக்கு வருது. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு M/I ஈக்குவல் டு E/R ஈக்குவல் டு சிக்மா B/Y. இந்த சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதும், எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, பெண்டிங் கேட்குறாங்களா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்குறாங்களா, பெண்டிங் மூமெண்ட்டுன்னு கேட்குறாங்களா? ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் பீம்ஸ். ஓகே, அது படிச்சாச்சு நம்ம. ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி பார்த்தோம். ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸ்ட்ரென்த் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தாச்சு. அதை M இஸ் ஈக்குவல் டு சிக்மா B இன்டு Z நம்ம சொல்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஷாஃப்ட் டியூ டு டார்ஷன், பின் ஜாயிண்ட், பர்ஃபெக்ட் ஃப்ரேம், வெர்டிகல் லோட், நோடல் பாயிண்ட், மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ் ஒன்லி, செக்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ அது ட்ரெஸ் அனாலிசிஸ் பா. ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து இப்போ டார்ஷன் பார்த்துடலாம். ஓகே, சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் எப்படியோ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் டார்ஷனல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சிம்பிள் டார்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா T/J is equal to tau by R is equal to G theta divided by L பா. சரிங்களா? அங்கே எப்படி நீங்கள் டார்ஷனல், அங்கே எப்படி நீங்கள் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்களோ அதுமாரி நேரத்தில் GJ. ஓகேங்களா? டார்ஷனல் ரிஜிடிட்டி. ஓகேங்களா? என்ன ரிஜிடிட்டி இது, டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ டார்ஷனல் ரிஜிடிட்டியோட யூனிட் கூட கேட்கலாம் நமக்கு. ஓகேங்களா? இது நமக்கு என்னது, ஷியர். ஓகேங்களா? இது வந்து ஷியர் மாடுலஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஷியர் G மீன்ஸ் இயர், ஷியர் மாடுலஸ், J மீன்ஸ் இயர் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஷியர் மாடுலஸ் யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். ஷியர் ஸ்ட்ரெஸ் டு பேஸ் ஷியர் ஸ்ட்ரெயின். ஜேவோட யூனிட் இருக்குன்னா அது நமக்கு பை D/4 டிவைடட் பை 32 வரும். அதுவும் சேம் யூனிட் தான். அப்போ டார்ஷனல் ரிஜிடிட்டியும் நமக்கு ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டியோட யூனிட் நமக்கு வந்து சேம் தான். சரிங்களா? டார்ஷனல் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி போத் ஆர் சேம். பட் அதனுடைய டார்ஷனுக்கும் மூமெண்ட்டுக்கும் எப்படி ரிலேஷன் அங்கே பண்ணமோ, சரிங்களா, டார்ஷனுக்கும் மூமெண்ட்டுக்கும் ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி EIக்கும் எப்படி ரிலேஷன் நம்ம பண்ணமோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இடத்துல டார்ஷனுக்கும் GJவுக்கு ரிலேஷன். சரிங்களா? டார்ஷன் ரிஜிடிட்டிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றது ஜஸ்ட் பேசிக் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். G இன்ட்டு J, டார்ஷனல் ரிஜிடிட்டி மீன் சிம்பிள் என்னன்னு கூட கேட்கலாம். G இன்ட்டு டீட்டான்னு கொடுத்துருவாங்க, GJன்னு கொடுத்துருவாங்க, ஆர் JRன்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்காக வந்து கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் டார்ஷனை பொறுத்தவரைக்கும் அதனுடைய கண்டுபிடிக்கிறது கேட்பாங்கப்பா. T/J is equal to tau by R அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்குது. அப்போ அதனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்கே மேக்ஸிமம் இருக்கும். ஷியர் ஸ்ட்ரெஸ் பாருங்கள், இந்த இடத்துல ரேடியஸ் நமக்கு என்னது சொல்லுங்கள். ஷியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட், ரேடியஸா. அப்போ ரேடியஸ் இந்த இடத்துல 0வா. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கா. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது நமக்கு என்னது ஷியர் ஸ்ட்ரெஸ் லீனியர் ப்ரொபோஷனாக இருக்கா. இங்கே R² கொடுத்துருக்காரா, இல்லை இல்லையா. எஸ். அப்போ மேக்ஸிமம் அட் டாப். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? எஸ், ஏயிலும் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்பாங்க JDOவில். இப்போ கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ 1 minute. எஸ். ஸோ அப்போ இது வந்து நமக்கு ஒரு லீனியர் வேரியேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். அப்போ டார்ஷனல், ஓகே, the shear stress directly proportional to radius அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எங்கே மேக்ஸிமம் இருக்குது, அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் ஃபைபர் தான் நமக்கு மேக்ஸிமம் இருக்குது அப்படின்றோம். அப்போது ஃபார்முலா எழுதிக்கோங்க, டார்ஷன். ஓகேங்களா? டார்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, எஸ், நவ் ஷியருக்கு ஷியர் போட்டாச்சு இன்டூ J மீன்ஸ் இயர். வாட் இஸ் பை J அது தெரிஞ்சுக்கோங்க, IXX ப்ளஸ். ஓகேங்களா? சமேஷன் ஆஃப் தி IXX ப்ளஸ் IYY அப்படின்றான். அப்போ IXX நமக்கு என்ன சொன்னோம், X டைரக்ஷன் பை D/4 டிவைட் பை 64. இது நமக்கு Y டைரக்ஷன் பை D/4 64. ரெண்டையும் கூட்டி எடுத்துக்கிட்டா 32 நமக்கு வரும். அப்போது பை D/4 டிவைட் பை 32
இந்த இடத்துல ஆர் நம்ம என்ன பண்ணுறோம் d/2 எழுதிக்கிறோம். நம்ம இந்த 32 கேன்சல் 16. ஓகேங்களா, டிக்கு டி கேன்சல். அப்போ நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16t டிவைடட் பை d கியூப்னு நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா, எஸ். இந்த ஃபார்முலா நமக்கு கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் போயிது. இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் அவுட்டரில் அதிகமாக இருக்குமா, ஓகேங்களா, சென்டரில் எப்படி இருக்கும், அவுட்டரில் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஷாஃப்ட். ஓகேங்களா, ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் கொஸ்டின் கேட்கும்போது அது என்னென்னு கொடுக்கல. ஓகே, இந்த ஷாஃப்ட் அப்படின்றாங்க. ஷாஃப்ட் அப்படிங்கும்போது சர்க்குலர் ஷாஃப்டாக இருக்காது நமக்கு, அது வந்து ஷியர் ஆக்ட் ஆகுதுங்களா. ஸோ அதனால் இந்த ஷாஃப்ட்னு சொன்னாவே நமக்கு அது என்ன டார்ஷன் தான் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ஷாஃப்ட்னாவே நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் அவுட்டரில் இருக்கும். இந்த டயக்ராம் இஸ் த லீனியர் அப்படின்னு ரொம்ப முக்கியம். சரிங்களா, எஸ். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின் ஜாயிண்ட். ஓகேங்களா, இப்போ இந்த ட்ரெஸ் அனாலிசிஸை பொறுத்தவரைக்கும் ஒன்றுமே கிடையாதுப்பா. ஓகேங்களா, சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டே ஈக்குவேஷன் தான். அப்போ இது என்ன மெத்தட், மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா, ஒரு ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணும்போது 1 மினிட், எஸ், ஒரு ஜாயிண்ட் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் வேணும், இது என்னுடைய ஒரு ஜாயிண்ட். ஓகேங்களா, என் ட்ரெஸ் இப்படி இருக்குது. அப்போ இதில் லோடு எனக்கு இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, சென்டர் ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் இப்படி ஆக்ட் ஆகிட்டு. என்ன உங்களுக்கு வேணும், இப்போ சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவீங்க, சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. மூமெண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லை இல்லையா, ஏன்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறதில்ல, அந்த ஜாயிண்ட்டை தான் அனலைஸ் பண்ண போகிறேன். அப்போ மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸில் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் எத்தனை வேணும் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க, 2. சரிங்களா, அப்போ மெத்தட் ஆஃப் செக்ஷன், மெத்தட் ஆஃப் செக்ஷன் அவங்க கொடுக்கல, மெத்தட் ஆஃப் ஜாயின் சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இதனுடைய ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஒரு ட்ரெஸ் கொடுத்துட்டு, ஒரு ட்ரையாங்கிள் ட்ரெஸ் கொடுத்துட்டு, இந்த இடத்துல எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ எனக்கு இந்த இடத்துல சென்டர் மெம்பரில் என்ன ஃபோர்ஸு, ஓகேங்களா, இட் இஸ் 2 members ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஓகேங்களா, தட் இஸ் நோ லோட் அட் ஜாயின். அப்போ இது 0 force மெம்பர். சரிங்களா, அந்த 0 force மெம்பர் கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டேரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கப்பா, அப்போ எனக்கு இந்த இடத்துல ரியாக்ஷன். ஓகேங்களா, அப்போ இந்த ஃபோர்ஸ் என்னன்னு எனக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ என்ன பண்ணுவீங்க, சென்டரில் சிமெட்ரிக் லோடு தான். அப்போ இதில் 10 கிலோமீட்டர், இதில் 10 கிலோமீட்டர், இது அப்வோர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் டவுன் வச்சுக்கோங்க. இது தீட்டா வந்து 45 டிகிரி. சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்வோர்டு வந்து பாசிட்டிவ் 10 கிலோமீட்டர், மைனஸ் டவுனோடு வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த மெம்பரோட ஃபோர்ஸ் எஃப்எக்ஸ். ஓகே, ஹரிசாண்டலில் போனால் காஸ் தீட்டா, வெர்டிகலாக வந்து சைன் தீட்டா, சைன் 45 ஈக்குவல் டு 0. அப்போ எஃப்எக்ஸ் சைன் 45 மீன்ஸ் 1/√2 இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எழுதுவீங்க. அப்போ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10√2 தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். சரிங்களா, எஸ். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது டென்ஷனாக கம்ப்ரஷனாக கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். நீங்கள் கண்டுபிடிச்சது ப்ளஸில் வந்து டென்ஷன் மீனிங் கிடையாது. நீங்கள் பார்க்கணும் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கீங்க, டுவர்ட்ஸ் த ஜாயின் அஷ்யூம் பண்ணியிருக்கீங்க. அப்போ டுவர்ட்ஸ் த ஜாயின் மீன்ஸ் ஹியர் கம்ப்ரஷன், அவே ஃப்ரம் த ஜாயின் மீன் டென்ஷன். நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த இடத்துல பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, நீங்கள் போட்ட டேரக்ஷன் அதாவது ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வந்து டென்ஷன் சொல்லக்கூடாது, நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா, இது ட்ரெஸ் அனாலிசிஸ் நம்ம நீட்டாக போட்டிருப்போம், நீங்கள் அதெல்லாம் இப்போ போய் பார்க்க வேணாம், டைம் இருக்காது. ஸோ இது பொறுத்து பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, எஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. ஓகேங்களா, எஸ். இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ தான்ப்பா, இதை தாண்டி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, எஸ். ஸோ பேசிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்லேயும் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப டஃப்பாலாம் வந்து அவங்க கேட்க கிடையாது. பேசிக் இது மட்டும் தான். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, அங்கே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், இங்கே இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கும் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்கே டேரெக்டாக ஃபோர்ஸ் வச்சு தான் நம்ம விளையாடுவோம். சரிங்களா, இங்கே வந்து மெம்பர் வந்துடுறாரு, அதாவது என்ன மெம்பர்ஸ். ஓகேங்களா, என்ன அதாவது ஃபிக்ஸ்டு பீமா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா, கேண்டிலிவர் பீமா, அவன் என்னென்ன மெத்தட்ஸ், எந்தெந்த சயின்டிஸ்ட்லாம் உள்ளே வந்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, எஸ். 1. Deflection of the cantilever and simply supported beam, point load, uniformly distributed load, shear force and bending moment diagram for statically indeterminate structures. Propped cantilever, fixed beams, continuous beams, non-sway portal frames. Non-sway சொல்லிருக்காங்க, அப்போ ஈக்குவல் சிமெட்ரிக் தான். யூசிங் மோர்ஸ் தியரம் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் அது கொடுக்கல அவங்க. ஓகேங்களா, யூலர்ஸ் ரேங்கின்ஸ் ஃபார்முலா, எஃபெக்டிவ் லென்த் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். அப்போ டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் டிஃப்ளெக்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு சென்டரில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஒரு எண்டில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரி. லாஸ்ட் டைம் என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க, இன்பிட்டிங்கில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும் மாதிரி கொடுத்துட்டு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ கேட்டாங்க. 6 மீட்டர் பீமு. சரிங்களா, சென்டரில் எங்களுக்கு பாயிண்ட் லோடு இப்படி ஆக்ட் ஆகுது, நாட் பாயிண்ட் லோடு, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. சரிங்களா, 10 கிலோமீட்டர் ஆக்ட் ஆகுது, எங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதெல்லாம் சின்ன கொஸ்டின், இது எவ்வளோ டஃப்பான கொஸ்டின் தெரியுமா. ஸோ
இப்படி வந்து இதனோட டயக்ராம் வந்து நமக்கு இப்படி வந்துடும் சரிங்களா. அப்போ இது வரலும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் இதனுடைய ஏரியா இன்டூ எக்ஸ் பார் டிவைடட் பை இஏ கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக இருக்கும், எல்லா கொஷின் கஷ்டமாக இருக்கும்னு அவசியம் இல்லை. எப்படியும் நம்ம எப்பயும் டிஸ்கஸ் பண்ணுவோம் +20 கொஷின்ஸ் வந்து எப்பயுமே டஃப்பாக தான் இருக்கும். டஃப் மீன்ஸ் நமக்கு தெரியும் கால்குலேட்டரில் வேணும் நமக்கு சரிங்களா, டைம் நமக்கு பத்தலை, இந்த கொஷின் ஏன் போட்டுக்கிட்டு வேறு கொஷின் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதனால் பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேன்டிலீவர் பீம் சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, அப்போ அதோட பெண்டிங் டயக்ராம் வரைஞ்சிருங்க டக்குன்னு W/L முடிஞ்சிருச்சா. எஸ், அப்போ டிஃப்ளெக்ஷன் ஏரியா இன்ட்டு எக்ஸ் பார் டிவைடட் பை இஏ, ஏரியா ஆஃப் தி பெண்டிங் டயக்ராம் ½ இன்ட்டு ஓகேங்களா ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது, அதனால் ½ இன்ட்டு பிரெத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லென்த் L, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல W/L ஓகே. எக்ஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் ஓகேங்களா, அப்பாக்ஸ்லேருந்து வந்தோம் அப்படின்னா 2/3 ஆஃப் L டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் EA அப்படின்றோம். 2க்கு 2 கேன்சல், L கேன்சல் ஆகிறதா இல்லை, அப்போ WL³ டிவைடட் பை 3A ஆன்சர் வந்துருச்சா. எஸ், அப்போ மூமெண்ட் ஏரியா மெத்தட் சரிங்களா, மோர்ஸ் ஓகே, மோர்ஸ் தியரம் அண்ட் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஓகேங்களா. ஓகே, இந்த மெத்தட் மூமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் நமக்கு வருது ஓகே. ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஷின் நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா. நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒன்று படிச்சு வச்சுக்கோங்கப்பா, கேண்டிலிவர் பீம் சென்டரில் பாயிண்ட் லோட ஆக்ட் ஆகுது. இது ஸ்ட்ரென்த் ஆஃப் நோட்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் SOM நோட்ஸில் இந்த பெண்டிங் மூமெண்ட்டு ஒரு 15 ஃபார்முலா இருக்கும் சரிங்களா, பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ. அதேமாரி இந்த டிஃப்ளெக்ஷன் அண்டு ஸ்லோப் அது ஒரு 15-20 ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் பேசிக் ஃபார்முலா அதை மட்டும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க ஓகே. ஸ்ட்ரென்த் ஆஃப் நோட்ஸ் பாருங்கள், அது 2 பேஜ் தான், அதை மட்டும் என்ன வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் எல்லாம் சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்டானா எவ்வளவு சரிங்களா, அதாவது ஃப்ரீ சிம்பிளி சப்போர்ட் பீம் சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்டானா WL³ டிவைடட் பை 48 EA, WL³ டிவைடட் பை 48 EA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் இருந்தால் 5 டிவைடட் பை 384 இன்டூ WL/5 டிவைடட் பை WL பவர் எஸ் WL³ ஓகே, WL/4 தான் ஓகேங்களா, WL/4 டிவைடட் பை EA 384. ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அப்போ ஃபிக்ஸ்டு பீம்னா நமக்கு என்ன, ஃபிக்ஸ்டு பீம் சொல்லியிருக்காங்களா, இட் இஸ் இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் பண்ண கேட்டிருக்கீங்க ஓகேங்களா. எஸ், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. எஸ், நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் மூமெண்ட் டயக்ராம் ஃபார் ஸ்டாட்டிக்லி இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராப்பர்டி கேன்டிலீவர் ஓகேங்களா. அப்போ ப்ராப்பர்டி கேன்டிலீவர் நீங்கள் வரீங்க, அப்போ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறோம். அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது, அப்போ இது ஒரு இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சரிங்களா. அப்போ இன்டிடெர்மினன்ட் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம என்ன காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம, காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன். அப்போ அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். அது என்ன சார் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன்? இப்போ பாருங்கள், இந்த கேண்டிலிவர் பீம் ப்ராப்பர்டி கேண்டிலிவர் பீமை ஒரு கேண்டிலிவராக இது எடுத்துறேன். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ லோடு கொடுக்குறீங்க ஓகேங்களா, அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், இங்கே எதாவது சப்போர்ட் இல்லைனா என்ன பண்ணுவேன், நான் பாட்டுக்கு இப்படி வளையுவேன் கரெக்டாக, இப்படி நான் பாட்டு இப்படி பெண்ட் ஆகுவேன் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு நீங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டீங்க, அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களை ரெசிஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அந்தளவுக்கு நான் ரெசிஸ்ட் பண்ணுவேன். அப்போது இந்த Δ1 இஸ் ஈக்குவல் டு Δ2 ஓகேங்களா. அப்போது டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். அப்போ டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் என்ன வரும் பாருங்கள், ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஓகே, ஒரு கேண்டிலிவர் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய டிஃப்ளெக்ஷன் வேல்யூ என்ன ஃப்ரீ எண்டில் WL/4 டிவைடட் பை 8A கரெக்டாக. எஸ், இதே ஒரு கேண்டிலிவர் பீம் ஃப்ரீ எண்டில் லோட் ஆக்டர் அப்வர்ட் டிஃப்ளெக்ஷன் ஆர் சம் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு 0ன்னு கூட சொல்லிக்கலாம் சரிங்களா. WL³ டிவைடட் பை 3A ஓகேங்களா. L³ கேன்சல், இதில் உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு ரியாக்ஷன் தான் வேணும், இது W ஓகே. அப்போ EA கேன்சல் பண்ணிடலாம், 3/8 W/Lன்னு போட்டாலும் சரி, இல்லை கேபிட்டல் W நீங்கள் போட்டுட்டாலும் சரி ஓகேங்களா. அப்போ இதோட ரியாக்ஷனும் 3/8 W/L ஓகேங்களா. எஸ், அப்போ இந்த எண்டில் பெண்டிங் மூமெண்ட் எங்களுக்கு என்ன ஓகேங்களா, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ 3/8 W/Lன்றது எங்களுக்கு ரியாக்ஷன் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து L மைனஸ் இதோட பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்ன WL² பை 2 சரிங்களா. அப்போ இங்கே 4 மல்டி பண்ணுங்க, இங்கே 4 மல்டி பண்ணுங்க, கழிச்சுனா மைனஸ் WL² பை 8 தான் அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கேட்பாங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஏன்னா இந்த இடத்துல இன்டிடெர்மினன்ட் பீம், அங்கே டிடெர்மினன்ட் பீம்ஸ் எப்படி உங்களுக்கு ஈஸியாக கொடுத்தாங்களோ அதேமாதிரி இன்டிடெர்மினன்ட் பீம்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுற கான்செப்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபிக்ஸ்டு பீம் அந்த கண்டினியூஸ் பீம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆசிட்டிஸ் எப்பயும் போல நமக்கு வந்துடும் ஓகேங்களா. சிம்பிளி சப்போர்ட் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீமில் ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் வெக்டர், அப்போ மைனஸ் WL² பை 12 சரிங்களா. அப்போ இதுவும் நமக்கு ப்ளஸ் WL² பை 12. இப்போ ஒரு ரெண்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, ப்ளஸ் மூமெண்ட் வருது, இன்னொரு ரெண்டில் மைனஸ் மூமெண்ட் வருது. அப்போ 2 மூமெண்ட் கூட்டினா நமக்கு என்ன வரும் 0. ஸோ அதனால் நீங்கள் மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அப்போ இதோட பெண்டிங் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி சார் எங்களுக்கு வரும்னு கேட்டிங்க அப்படின்னா சேம் ஆசிட்டிஸ் எப்பயும் போல இதே ரெக்டாங்கில் தான் வரும். அப்போ இதோட பெண்டிங் டயக்ராம் எங்களுக்கு எப்படி வரும், பெண்டிங் டயக்ராம் வந்துன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் நமக்கு வரும், 1 கிடையாது 2 வரும் சரிங்களா. அப்போது
ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா இது கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா 0.2W1 அப்படின்னு சொல்லலாம் 0.211 நமக்கு அக்கர் ஆகும். இதே நமக்கு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து ஓகேங்களா பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து 0.25L எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் அக்கர் ஆகும் அப்படின்னு கூட கேட்பாங்க ஓகேங்களா. அப்போ 2 இதில் நமக்கு எத்தனை 2. அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்னா என்னன்னு கொடுப்பாங்க. வேர் த பாயிண்ட் த பெண்டிங் ஓகேங்களா பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0 இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் ஆர் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எஃபெக்டிவ் லென்த் ஆல்சோ இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா. எஸ் இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சுவே போர்ட்டல் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னா சுவே ஆகாது சரிங்களா. எங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த 3 மீட்டர் அப்படின்னா இதுவும் 3 மீட்டர், இதோட இதுவும் EI அப்படின்னா எங்களுக்கு இதுவும் EI. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா. இது உங்களுக்கு ஈஸியாக நமக்கு உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் போட்டுடலாம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா இது பாருங்கள் இது ஃபிக்ஸ்டு பீமா இதுவும் ஃபிக்ஸ்டு பீமா. அப்போ இந்த இதில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆக்ட் அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் ஒன்று என்ன கேட்டால் இதுவும் WL/12 தான் எவ்வளோ. ஏன்னா இது வந்து சிமெட்ரிக் ஒன்று ஓகேங்களா. இப்போ இந்த பக்கம் நீங்கள் பிரித்து நீங்கள் அனலைஸ் பண்ணாலும் அதே தான், அந்த பக்கம் பிரித்து அனலைஸ் பண்ணாலும் நமக்கு அதே தான் ஓகேங்களா. ஓகேப்பா. ஸோ ஈக்குவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் அப்படிங்கும்போது நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது ஆன்சர் உங்களுக்கு ஒன்று தான் வரும். நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா. இது நான் சிமெட்ரிக் இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும் ஷியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஒன் சைடு நமக்கு என்ன ஆகும் ஸ்வே ஆகும். அப்போ ஸ்வே ஆகுனா 6A Δ/L² போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதெல்லாம் சிமெட்ரிக் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகே. எஸ் ஈஸியாக ஆன்சர் நமக்கு வந்துடும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூலர்ஸ் ராங்கின்ஸ் ஃபார்முலா ஃபார் காலம்ஸ், effective length difference condition, stress due to eccentric load, combined load, okay, bending moments, rectangular sections, 1 minute, bending, direct stress, direct load and bending moment, rectangular section condition, no tension case for circular, rectangular, okay, கொடுத்துட்டாங்க அவங்க என்னென்ன செக்ஷன் சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் பண்ணி வச்சுக்கோங்க. கோர் ஏரியா ஆர் எசன்ட்ரிசிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம் ஓகேங்களா. எசன்ட்ரிசிட்டி ஓகேங்களா capital D² plus small d² divided by 8 times of capital D D/8 ஓகேங்களா. இது வந்து எசன்ட்ரிசிட்டி ஓகேங்களா. 2 times of core area தான் எசன்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி கோர் ஏரியா ஈக்குவல் டு 2 times of எசன்ட்ரிசிட்டி ஓகே. ஒரு சர்க்குலர் செக்ஷன் ஓகேங்களா. நோ டென்ஷன் கேஸில் கோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு கர்வ் ஏரியா ஆர் கோர் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 times of eccentricity. அப்போ நமக்கு என்ன வரும் பாதி நமக்கு வரும் ஓகேங்களா. இந்த 2 கொஸ்டின்ஸில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இருக்குது கண்டிப்பாக கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே. எஸ் நோ டென்ஷன் கேஸில் சர்க்குலருக்கு ஆசிட்டி சர்க்குலர் தான், ரெக்டாங்குலருக்கு ஆசிட்டிஸ் வந்து கர்வ் ஏரியா ரெக்டாங்குலர் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துருவோம் ஓகேங்களா. ஏன்னா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிட்டேன் ஓகே. எஸ் யூலர்ஸ் ராங்கின்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். கிரிட்டிக்கல் லோடு ஓகேங்களா π² வேர்டு கவனிக்கணும் EI மினிமம் சரிங்களா. EI மினிமம் டிவைடட் பை L². ஏன் I மினிமம் எடுத்துட்டீங்க சார் அப்படின்னு கேட்டால் I minimum value is very critical ஓகேங்களா. இந்த இடத்துல இப்படி கூட கேட்பாங்க. depth is increased 2 times ஓகேங்களா. breadth is increased 4 times. what is the new value ன்னு கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் critical load directly proportional to I minimum தான் சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா. அப்போ I minimum போது என்ன ஃபார்முலா எழுதுவீங்க B D³ divided by 12 போட்டிங்கன்னா இது I max இது சரிங்களா. இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா தப்பாக வந்துடும் ஆன்சர் ஓகேங்களா. அப்போ I minimum அப்படிங்கிறது D B³ divided by 12 நீங்கள் போடணும் சரியா. அப்போ கிரிட்டிக்கல் லோடு 1 is equal to கிரிட்டிக்கல் லோடு 2 is equal to D B³ divided by 12 divided by D BQ divided by 12. இந்த 12 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ D வந்து இனிஷியலாக என்ன இருந்திருக்குது, இப்போ ரெண்டாவது டைம் என்ன பண்ணுறீங்க, B வந்து இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கு, செகண்ட் டைம் என்ன பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து P2, அதாவது கிரிட்டிக்கல் லோடு செகண்ட் லோடு என்னன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. நீங்கள் ஜென்ரலாக π² I மினிமம் டிவைட் பை ஜென்ரலாக π² I டிவைட் பை L² தான் படிப்போம் சரிங்களா. ஸோ அதனால் π² I மினிமம் டிவைட் பை L² ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து வேகத்தில் டக்குன்னு மாற்றி போட்டுருவோம். ஓகே எஸ். ஸோ இப்போ என்னுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ எண்டு கண்டிஷன் கேட்குறாங்க. அப்போ என்ன சார் எண்டு கண்டிஷன் அப்படின்னா போத் எண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்றீங்க ஓகேங்களா. போத் எண்ட் ஃபிக்ஸ்டுனா அதோட எஃபெக்டிவ் லென்த் என்ன ஓகேங்களா. அப்போ அதாவது π² E I மினிமம் டிவைட் பை L² சொல்கிறீங்க சரிங்களா. அப்போ போத் எண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா எல்லோட எஃபெக்டிவ் லென்த் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் லென்த்தில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டோட்டல் லென்த்தில் ஏன் நமக்கு வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் 0.25, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் 0.25. அப்போ மீதிக்கிற எஃபெக்டிவ் லென்த் L/2 தான் சரிங்களா. அப்போ L = L/2ன்னு சொல்லுவோம். போத் எண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு அதர் எண்ட் வந்து ஃப்ரீன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகிடும்பா. அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகிடுங்க நம்ம ஃபெயிலியர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா
ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல இது ஒரு எல் நமக்கு வருது, இங்கே ஒரு எல் வரும். அப்போ 2L நமக்கு மாறுது. சரிங்களா. அப்போ போத் 1 end ஃபிக்ஸ்டு அதர் end ஃப்ரீ அப்படிங்கும்போது 2L நமக்கு வரும். ஓகேங்களா. அந்த 4 கண்டிஷன் இருக்கும், அதை நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். இதுல இருந்து என்ன கேட்கலாம், மேட்ச் தி ஃபாலோவிங்ல ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்படியே கேட்பாங்க, மேட்ச் தி ஃபாலோவிங் ஒரு கொஸ்டின் கேட்டுவிட்டு அப்படியே அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் ரெண்டு நான் வந்து ஹிஞ்ச் ரெண்டாக மாற்றுறேன், அப்போ எங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், லோடு வந்து எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகும் கேட்பாங்க. அப்போ 4 times வந்து எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா. எஸ், ரெண்டுக்கும் ரேஷியோ எவ்வளோ அப்படிம்பாங்க. ஹிஞ்ச் ரெண்டாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து 10 kN. இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் ரெண்டாக மாற்றிட்டேன், எனக்கு எவ்வளோ ஆகும், into 4, அவ்வளோதான். சரிங்களா. எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த ரேங்கின்ஸ் ஃபார்முலா பொறுத்தவரை ஒன்றும் இல்லைப்பா. இந்த யூலஸ் ஃபார்முலா இஸ் யூஸ்டு ஃபார் ஒன்லி லாங் காலம். ஓகேங்களா. யூலஸ் ஃபார்முலா ஒன்லி யூஸ்டு ஃபார் லாங் காலத்துக்கு மட்டும் தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபெயிலியர் அண்டர் பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. இந்த ரேங்கின்ஸ் எஸ், யூலஸ் ஃபார்முலா ஒன்லி ஃபார் லாங் காலம். இந்த ரேங்கின்ஸ் ஃபார்முலா போத் காலம். ஓகேங்களா. ஷார்ட் காலத்துக்கும் யூஸ் ஆகுறாங்க, லாங் காலத்துக்கும் யூஸ் ஆகுறாரு இவர். சரிங்களா. அப்போ அதாவது Rankins load is equal to 1 divided by PR is equal to 1 divided by critical load divided by 1 divided by Euler's load or failure load அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. எஸ், அப்போது இதோட கிராஸ் மல்டிப்ளிகே பண்ணி கூட இப்போ ரேங்கின்ஸோடைய ஃபார்முலா என்ன, ஃபைனல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நமக்கு என்ன வரும், PC into PE divided by PC plus PE. ஃபைனல் ஃபார்முலா நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி ஒரு சம்மு கூட நம்ம போட்டிருப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பேசிக்காக ஒரு கொஷின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம். ஓகேங்களா. அதாவது we have some minimum crocness அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலமும் லோடு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் தான் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. இதெல்லாம் வந்து ஆக்சியலில் தான் நமக்கு ஆக்ட் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது நமக்கு. ஓகேங்களா. அந்த இடத்துல நீங்கள் காலம் வச்சுட்டீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக சிஜியில் தான் பாஸ் ஆகுமா, கிடையாது. ஏன்னா we have minimum eccentricity as per code of 5S456 20 mm. சரிங்களா. ஆர் அதர்வைஸ் L divided by 500 plus B or D depending upon the directions. B or D divided by 30 20 mm. which one is max அப்படின்னு நம்ம சொல்கிறோம். which one is max or otherwise minimum 20 mm யூஸ் பண்ணலாம். அப்போ ஏன் நீங்கள் வந்து எசென்ட்ரிசிட்டி ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, அப்போ அந்த எசென்ட்ரிசிட்டி ஒன்று யூஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் என்னுடைய ஸ்ட்ரெஸ், கிரிட்டிக்கல் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கிரிட்டிக்கல் ஆக்சுவல் ஆர் டிசைன் ஸ்ட்ரெஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. லோடு காலம் படிப்போம், நம்ம ஒர்க்கிங் சிம்பிள் காலம் படிக்கும்போது நமக்கு தெரியும். லோடு டிவைடட் பை காலம் ஏரியான்னு சொல்லிட்டேன். சரிங்களா. இப்போ இந்த எசென்ட்ரிசிட்டி என்னென்ன அப்படின்னா இந்த லோடு இங்கே ஆக்ட் ஆகாமல் டக்குன்னு இப்படி தள்ளி கொஞ்சம் ஆக்ட் ஆகுறாரு. சரிங்களா. அப்போ ஆக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, இந்த லோடு இன்ட்டு ஓகேங்களா இந்த டிஸ்டன்ஸ் லோடு டிவைடட் பை திஸ் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இந்த எசென்ட்ரிசிட்டினால இந்த லோடு இங்கே ஆக்ட் ஆகுது. லோடு இன்ட்டு திஸ் டிஸ்டன்ஸ் எசென்ட்ரிசிட்டி டிவைடட் பை Z. ஓகேங்களா. அதாவது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பெண்டிங் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு லோடு ஆக்ட் ஆகுது ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு பெண்டிங் மூமெண்ட் நமக்கு கிரியேட் ஆகுது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் PE divided by Z அப்படின்றோம். சரிங்களா. சரி, ப்ளஸ் வந்து நமக்கு பரவாயில்ல தானே. ப்ளஸ் வந்து எப்படி நமக்கு பரவாயில்லையாகும், நீங்கள் ஆல்ரெடி இங்கே கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு 100 kN தான் நீங்கள் டிசைன் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா. ப்ளஸ் இந்த எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட்னால எனக்கு ஒரு 20 வந்துருச்சு. அப்போ 120 நான் டிசைன் பண்ணது 100க்கு தான், 20 எனக்கு அதிகமாகி போச்சு. அப்போ மைனஸ் வந்தால் தான் எனக்கு பரவாயில்லாம அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்லிஃப்ட் ஆகி போயிடும் நமக்கு. சரிங்களா. எனக்கு வந்து மினிமம் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு 100 வருது. அப்போ அந்த 100 தான் அந்த பிகினிங் ஸ்ட்ரெஸ். திடீர்னு வந்து எங்களுக்கு கம்மியாகி போச்சு அப்படின்னு நமக்கு என்ன ஆகும், டக்குன்னு அப்லிஃப்ட் ஆகிடும், தூக்கிடும் அப்படியே ஃபவுண்டேஷனையே. சரிங்களா. சரி, எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இந்த இடத்துல ஒரு எதோ இருக்கட்டும், ஒரு ஸ்டீல் பிளேட்டாக இருக்கும், ஒரு PVC ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இது கூட நீங்கள் வச்சு ப்ரெஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்கும், உங்களுடைய லோடும் இந்த வாட்டரோடைய ப்ரெஷரும் ஓகேங்களா ஆர் சம்திங் சாயில் ப்ரெஷர் பாட்டத்தில் இருக்குது, இந்த 2 ப்ரெஷரும் உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் ஸ்டெபிலிட்டி. இட்ஸ் எ ஃப்ளோட். கரெக்டாக. அப்போ ஒருவேளை உங்களோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா இது நமக்கு என்ன ஆகும், செட்டில் ஆகிடும். சரிங்களா. அதுதான் நமக்கு ப்ளஸ் அதிகமாச்சுன்னா செட்டில் ஆகிடும். ஒருவேளை உங்களோட ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் நமக்கு இவருடைய ப்ரெஷர் அதிகமாக எங்களுக்கு டக்குனு தூக்கிட்டு வரும், ட்ரில்ட் ஆகிடும் நமக்கு. சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட் இஸ் வெரி வெரி டேஞ்சர். சரிங்களா. நம்ம ஸ்ட்ரக்சரில் ஒன்றுடைய ஸ்மால் ஸ்ட்ரக்சர், இப்போ மாஸ் காங்கிரீட்டிங் ஒர்க்கு, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹைரைஸ் பில்டிங், கோர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன், பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கும்போது இந்த எசென்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அதனால் ஒவ்வொரு லேயர் ஆஃப் காங்கிரீட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோலரேஷன் வச்சு சர்வே எடுத்துகிட்டு இருப்போம் எசென்ட்ரிசிட்டி எஃபெக்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்கிறாங்க, என்னென்ன கேட்டிருக்கீங்க, சர்க்குலர் செக்ஷன் கேட்டிருக்கீங்க, ஸ்கொயர் செக்ஷன் கேட்டிருக்கீங்க.
ஓகேங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க, ரெக்டாங்குலர் செக்ஷன் கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3 செக்ஷன் கேட்டிருக்கீங்க. அப்போ ஒரு சர்க்குலர் செக்ஷனுக்கு இந்த கோர் ஏரியா எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. சர்க்குலர் செக்ஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சர்க்குலர் தான். ஓகேங்களா. உள்ள வந்து இருக்கும் சர்க்குலர். D/8 நமக்கு. ஓகேங்களா. D/4ன்றது கோர் ஏரியா. ஓகேங்களா. ஒரு ஸ்கொயர் செக்ஷனுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு ஸ்கொயர் செக்ஷனுக்கு ஸ்கொயராக தான் நமக்கு இருக்கும். சரிங்களா. எஸ். அடுத்த ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷன் எப்படி இருக்கும், ரெக்டாங்குலர் செக்ஷன் ராம்பஸ் டைமண்ட் மாதிரி எங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது B/6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. B/6 இந்த டெப்த் வைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு D/6 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஃபார் எசென்ட்ரிசிட்டி. ஓகேங்களா. கோர் ஏரியா அப்படிங்கும்போது D/3. அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்கப்பா. எசென்ட்ரிசிட்டி கேட்குறாங்களா, கோர் ஏரியா கேட்குறாங்களா, கோர் ஏரியா ஆர் கர்ன் ஏரியா ரெண்டும் நமக்கு ஒன்று தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்படி இதில் வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஒரு சர்க்குலர் செக்ஷனுக்கு கர்ன் ஏரியா எப்படி இருக்கும் கேட்பாங்க. சர்க்குலராக தான் இருக்கும். ரெக்டாங்குலர் செக்ஷன் எப்படி இருக்கும், எங்களுக்கு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு டைமண்டாக இருக்கும். ஸ்கொயர் செக்ஷனுக்கு ஸ்கொயராக தான் இருக்கும். ஐ செக்ஷனுக்கு டைமண்டாக இருக்கும். ஐ செக்ஷன் உங்களுக்கு கொடுக்கல சிலபஸில். ஓகேங்களா. எஸ். ஸோ இதுதான் வந்து இதில் கேட்கக்கூடிய ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 3 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஓகேங்களா அண்ட் பிராக்டிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பிராக்டிஸ்க்கு பிரிக், லைம், அத்தன்குடி டைல்ஸ், ஓகேங்களா, சிமெண்ட், ஃபைன் கிரேட், கோர்ஸ் கிரேட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா. பேசிக் டிஸ்கஷன் மட்டும். பிரிக்கில் நமக்கு என்ன அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். வாட்டர் அப்சர்ப்ஷன் 20%, அது கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கணும், மினிமம் 10.5 இருக்கணும். ஓகேங்களா. 10 to 14 மெகாபாஸ்கல் ஒரு பிரிக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு எவ்வளோ இருக்கணும், இதுக்கு பேர் பிரிக்குப்பா. அப்படின்னா நான் வந்து ஓகேங்களா எவ்வளோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், 35 kg/cm², 3.5 kN/m, 3.5 Nm/mm². ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. கம்பல்சரி இந்த 1, 2, 3 இந்த 3 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க எனக்கு. சரிங்களா. எஸ். லைம். ஓகேங்களா. லைம் யூஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன லைமோடைய ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்துக்கோம், சாண்டோட ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்துக்கோம். 1:3 ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கோம். சிமெண்ட் அண்ட் சாண்ட். லைம் எடுக்கும்போது 1:2 ப்ரொபோர்ஷன் தான் நம்ம எடுத்துக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த லைம் வந்து யூஸ் பண்ணுறோம். நமக்கு என்ன குட் ஃபினிஷிங் நமக்கு கிடைக்கும், ஸ்மூத். இந்த 1 மார்க் எல்லாமே என்னென்ன 1 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 1 மார்க்கும் போட்டிருப்போம். சரிங்களா. அதாவது JDO கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2020 சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. எஸ். அப்போ நமக்கு என்ன இருக்கும், ஸ்மூத் ஃபினிஷிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. டிராபேக் நமக்கு என்னது, நாட் செட் குயிக்லி. ஓகேங்களா. நாட் செட் குயிக்லி அப்படின்னு சொல்லுவோம், சீக்கிரம் செட் ஆகாதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாக் லைம்னா என்ன. ஓகேங்களா. லைம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டட் வித் வாட்டர் அப்படிங்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு CaO நமக்கு வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்டட் வித் வாட்டர் அப்படிங்கும்போது கால்சியம் கால்சியம் ஆக்சைடு ரியாக்டட் வித் வாட்டர் அப்படிங்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லாகிங் ப்ராசஸ் சொல்லுவோம். இந்த லைம் ஸ்லாக் லைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த லைம் பொறுத்தவரை நம்ம அந்த அத்தன்குடி டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 15 minutes வீடியோ தான் நினைக்கிறேன், அதை நீங்கள் பாருங்க. ஓகேங்களா. எஸ். ஸோ இப்போ அந்த அத்தன்குடி டைல்ஸ் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா ஸோ அதனுடைய லொக்கேஷன் எங்கே, அத்தன்குடியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் ஒன்று கேட்கலாம். சரிங்களா. ஸோ அதனுடைய சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்ன கேட்கலாம். இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த். ஓகே. க்யூரிங் டேஸ் எவ்வளோ, 21 days க்யூரிங் டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் 21 days எனக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய RC ஸ்ட்ரக்சருக்கு மேக்ஸிமம் ஃபார்ம் ஒர்க் அண்ட் க்யூரிங் டேஸ் நமக்கு எவ்வளவு 21 days. சரிங்களா. எஸ். டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ வாட் ஆர் தி கேஸ் ஜென்ரலாக ஓகேங்களா மேக்ஸிமம் அப்படின்னா 21 days அப்படின்னு சொல்லுவோம், ரிமூவல் ஆஃப் தி ஃபார்ம் ஒர்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஓகே. லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு. ஓகே. லைம், சிலிக்கா, அலுமினா, அயன் ஆக்சைடு, சோடா அண்ட் பொட்டாஸ் அல்கலைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனுடைய பர்சன்டேஜ் 63%, 17 to 25%, 8%. சரிங்களா. ஸோ அதெல்லாம் 6%, அடுத்து 3%, 1.5%, 1%. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாரத்தான் வந்து நம்ம ஃபுல்லாக போட்டிருப்போம்பா, அது பாருங்க உங்களுக்கு. ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் ஃபைன் அக்ரிகேட். இந்த ஃபைன் அக்ரிகேட் IS 383 கோடு புக்கில் அதை வச்சு தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 4.75க்கு மேலே எல்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4.75க்கு உள்ள கீழே பாஸ் ஆகுது, மோர் தென் 50% மேலே பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கோர்ஸ் ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4.5%, 4.575 mm சீவ் சைஸில் மேக்ஸிமம் 50% ரிட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கோர்ஸ் அக்ரிகேட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அப்போ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய நாமினல் சைஸ் ஆஃப் அக்ரிகேட் என்னன்னு கேட்டாங்கன்னா 20 mm சைஸ் ஆஃப் அக்ரிகேட். இந்த அக்ரிகேட்டோடைய நேம் என்ன கேட்குறாங்க. அப்போ இது எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம்னா கிரானைட்லேருந்து நமக்கு எடுப்பாங்க. சரிங்களா. கிரானைட் அக்ரிகேட் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங் அக்ரிகேட். சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னு. சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் ட்ரை அக்ரிகேட், அவ்வளோதான்ப்பா. சேச்சுரேட்டட் சர்ஃபேஸாக இருக்கும், அக்ரிகேட் வந்து ட்ரையாக இருக்கும். சரிங்களா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. எஸ். சேச்சுரேட்டட் சர்ஃபேஸ் அண்ட்
ட்ரை அக்ரிகேட் அப்படின்னா. ஸோ கோர்ஸ் அக்ரிகேட், ஃபைன் அக்ரிகேட் இது நமக்கு ஜென்ரல் திங். ஓகேங்களா. டிம்பர், ஓகேங்களா. டிம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடலஸ் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. கொஸ்டின் கேட்குங்க ஏ கிளாஸ் டிம்பர், பி கிளாஸ் டிம்பர், சி கிளாஸ் டிம்பர் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். எஸ், அப்போ அதனுடைய உட்டு தண்டின் மையப்பகுதி பித்து எனப்படும். ஓகே, பித்தை சுற்றி இருக்கிறது ஹார்ட் உட்னு சொல்லுவோம், அதை சுற்றி இருக்கிறது சாப் உட்னு சொல்லுவோம், அதை சுற்றி இருக்கிறது கேம்பியம் லேயர், அதை சுற்றி இருக்கிறது இன்னர் பார்க் சொல்லுவோம், அதை சுற்றி இருக்கிறது அவுட்டர் பார்க் நம்ம சொல்லுவோம். சரிங்களா. அப்போ இதனுடைய ப்ரொடக்ஷனுக்கு என்ன, கேம்பியம் லேயருக்கு என்ன ப்ரொடக்ஷனாக இருக்குது, பார்க்கு தான் வந்து ப்ரொடக்ஷனாக இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த ஆனுலர் ரிங் வந்து எதை மென்ஷன் பண்ணுது, ஏஜ் ஆஃப் தி டிம்பர் மென்ஷன் பண்ணுது, ஸ்ட்ரென்த் ஆஃப் தி டிம்பர் டிபெண்டிங் பண்ணி ஹார்ட் உட்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் லிக்னின் ஃபைபர், ஓகே, டிபெண்டிங் பண்ணி ஆப்ஷன்ஸ், லிக்னின் ஃபைபர் இருந்தால் லிக்னின் ஃபைபர், ஹார்ட் உட் இருந்தால் லிக்னின் ஃபைபர் இருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து 2 ஆன்சரும் கொடுக்கலாம். சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளைவுட்பா. சரிங்களா. பிளைவுட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இன் ஃபார் பேரலல் டைரக்ஷன். இந்த கொஸ்டின் கேட்பாங்கப்பா, மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். ஓகேங்க, பேரலல் டைரக்ஷனில் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும். வை, பிகாஸ் ஆஃப் இஸ் டஸ்ட், ஆல் wooden dust particles compressed with ஹை ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ரஸ்ட் வித் ஹைலி ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் வந்து பிளைவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. திக்னஸஸ் வேரிஸ் ஃப்ரம் 3 to, ஓகேங்களா, திக்னஸஸ் வேரிஸ் ஃப்ரம் ஆக்சுவலாக 3 to 12 mm வரல, 12 mm போனால் நமக்கு அந்த ரேஞ்ச் நமக்கு வராது. ஓகேங்களா. ஜென்ரலாக 3 mm, ஓகேங்களா, 3 mm to 8 mm வரல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் நமக்கு வந்து வேரி ஆகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இஸ் பேரலல் டைரக்ஷன், மினிமம் ஸ்ட்ரென்த் இஸ் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மினிமம் ஸ்ட்ரென்த் இன் பர்பண்டிகுலர் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல். ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்டீல் நமக்கு தெரியும். கிரேட் ஆஃப் ஸ்டீலை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு எம்எஸ் பார் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கார்பன் கண்டென்ட் 0.25 வரும் நமக்கு வேரி ஆகும். 0 to, ஓகேங்களா, ஆக்சுவலாக 0.15 to 0.2, ஓகேங்களா, 0.15 to 0.3 நமக்கு வேரி ஆகும். 0.25 அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஓகே, இப்போ கிரேட் ஆஃப் ஸ்டீல் நமக்கு சொல்லலாம். ஓகேங்களா. 250, ஓகேங்களா. வாட் இஸ் இன் பை 250 கூட கேட்பாங்க. FI 250ல வாட் இஸ் இன் பை 250 கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல், டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல், ஓகேங்களா, பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல், இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ FE 250 இஸ் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சோடா. ஓகே, இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோடா லைம் கிளாஸஸ். ஓகேங்களா. சோடா லைம் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கொஸ்டின். இந்த மேனுஃபேக்சரிங் கிளாஸில் அந்த சோடா லைம் கிளாஸஸ் தான் பர்ஃபெக்ட் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு 1 mark கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. எஸ், இந்த கிளாஸை பற்றி அதிகம் சொல்லணும் அப்படின்னா நமக்கு, ஸோ இதுலேயே ஒவ்வொன்றும் கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இதில் வந்து சொல்ல என்ன சொல்லணும், நம்ம ஒன்லி இந்த கிளாஸை மட்டும் கொஸ்டின் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த சோடா லைம் கிளாஸஸ் எடுக்கலாம். ப்ளஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு எடுக்கலாம். சரிங்களா. அதாவது ஃபைபர் எம்பிரிக்டட், ஓகேங்களா, ஃபைபர் எம்படட் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்ஸ். இதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த கிளாஸை கொடுத்துட்டு இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸஸ், ஓகேங்களா, அது ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது வந்து கரெக்டு அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ஒரே நிமிஷம், இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸை மட்டும் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து வந்து டைப் ஆஃப் கிளாஸஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 2 டாபிக் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி, ஓகே, பாலிவினைல் குளோரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க. பிவிசி, யூபிவிசி அன்பிளாஸ்டைஸ் பாலிவினைல் குளோரைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரி, யூபிவிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். பெயிண்ட், ஓகேங்களா. ஸோ பெயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் கேட்கலாம். பட் ஆனால் இது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும்போது பெயிண்டோடைய ஸ்டாண்டர்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம கேட்கலாம். சரிங்களா. ஸ்டாண்டர்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. எஸ், இது கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. வேணா இந்த பிவிசி, யூபிவிசி, ஓகே, இந்த கிளாஸஸ், இந்த பிளாஸ்டிக்ஸ், இதை மட்டும் நம்ம ஒரு 1 mark கொஸ்டின் என்னென்ன 1 mark கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது தனியாக நம்ம ஒன்று பார்ப்போம். ஏன்னா இதில் தியரி நம்ம படித்தா நிறைய இருக்குது. இப்போ என்ன தியரி படிக்கிறேன்னு நமக்கு வந்து ஒரு அர்த்தமாக புரியாது நமக்கு என்னென்ன. ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நமக்கு ஒரு 1 mark கொஸ்டின் நம்ம என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 கொஸ்டின் நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா. எஸ், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மார்ட்டர், ஓகேங்களா. மார்ட்டர் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. பிரிக் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மார்ட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரிக் ஒர்க் வந்து 1:6 ஆர் 1:5 ரேஞ்ச், 1:6 ஜென்ரல். ஓகேங்களா. 1:5 வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் அப்படின்னு கேட்டாங்க 1:6பா. சரிங்களா. எஸ், அடுத்து வந்து பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்னல் பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1:5 யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் வந்து 1:4 யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன் ஷாட், கனடிங், ஓகேங்களா. கனடிங் அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கிரிட் கன் ஷாட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:3 நம்ம யூஸ் பண்ணுவோம். 1:2 வந்து பார்த்தீங்கன்னா கர்வேச்சர், ஓகே, ஆர்ச் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் 1:2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ஆர் 1:1.5 போல சொல்லலாம். ஓகேங்களா. இன்னொரு 1 mark கொஸ்டின் வருமே.
ஓகே, சரி இதுதான் நமக்கு ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பேசிக். இந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் 1:3 நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் நமக்கு மார்க்கோடைய பேசிக்கோடைய நமக்கு அவைலபிலிட்டி. அடுத்து என்ன, காங்கிரீட்டில் எம்சன் என்ன, பிசன் என்ன, லேட்டஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், ஓகே கெமிக்கல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஓகே குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அட்மிக்சர்ஸ். ஓகே, இந்த அட்மிக்சர்ஸ் இந்த அட்மிக்சர்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ், எம்சாண்டு ப்ளஸ் அப் டு த ஹாலோ பிரிக்ஸ், இது எல்லாமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 20 minutes வீடியோ தான், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது போதும் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டிங்ஸ் ஃபவுண்டேஷன் வச்சுப்போம் சரிங்களா. ஃபவுண்டேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பில்டிங் ஓஷன் ஓகேங்களா. ஓஷன் பில்டிங், ஹார்பர்ஸ் அண்ட் அதர் ஆர்டினரி ஒர்க்ஸ், மேசன்ட்ரி ஓகே, மேசன்ட்ரி, ஃப்ளோர், ரூஃப், இன்டீரியர் ஒர்க்ஸ், ஃபால் சீலிங், வால் பேனலிங், உடன் ஃப்ளோரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம், ப்ரிகாஸ்ட் பிளாக் அண்டர் டேம் ப்ரூஃப் கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் இந்த டாபிக் மட்டும் எது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ஓகேங்களா. இது நிறைய இருக்குப்பா. ஓகே, பில்டிங், ஓஷன் பில்டிங் அப்படின்னு நமக்கு கெய்சன் ஃபவுண்டேஷன், வெல் ஃபவுண்டேஷன்ஸ் ஓகேங்களா. ஹார்பர் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெய்சன் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் சென்ட்ரல் கோர் வால் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஓகே, இதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் 1 mark மட்டும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போடுவோம் சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் ஓகேங்களா. டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதனோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிவிசினா என்ன, யூபிவிசினா என்ன அது. ஓகே, இந்த ஃப்ளோரிங். அடுத்து நமக்கு இதில் சேம், இதில் கீழே இருக்கிறது எல்லாமே ஓகேங்களா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரிகாஸ்ட் பிளாக்ஸ், ஓகே, ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ட்ரெடிஷ்னல் ஃப்ளோரிங், அத்தன்குடி டைல்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஹெரிட்டேஜ் பில்டிங், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ இம்பார்ட்டன்ட் 1 marks மட்டும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் எடுத்துமா ஒவ்வொரு ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து ஒரு 50 பேஜ் இருக்குது. அதில் நம்ம என்னென்ன போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது சரிங்களா. ஸோ இதை மட்டும் நம்ம தனியாக நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் ஓகே. எஸ், ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓகேங்களா ரோடு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோடு, காங்கிரீட் ரோடு, பிட்டுமன் ரோடு ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓகே குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஓகேங்களா. ட்ரெசபெட், மெட்காஃப், டெல்ஃபோர்ட், மெக்கடம், வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு ஓகேங்களா. அதாவது குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஓகேங்களா. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க வாட்டர் பவுண்ட் மெக்கடம் ரோடு, பிட்டுமினஸ் ரோடு அண்ட் கான்கிரீட் ரோடு, ஹில்ஸ் ரோடு, ரெக்யூர்மெண்ட், கேம்பர், கிரேடியன்ட் ஓகேங்களா. மினிமம் ரோடு ஓகேங்களா. மினிமம் சூப்பர் எலிவேஷன் இந்த ரோடு நமக்கு என்ன சொல்லுவோம், கேம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அதனுடைய வேல்யூஸ் நம்ம படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம். சூப்பர் எலிவேஷன் ஓகே, சூப்பர் எலிவேஷன் E is equal to E plus F is equal to ஜென்ரலாக V squared by 127R அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ சிலர்லாம் சொல்லுவாங்க நிறைய சிலபஸ் அப்படின்னு சொல்லி, இதில் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலி நம்ம வந்து ஹைவேல என்ன படிக்கிறோமோ அதே தான் கொடுத்துருக்காங்க ஓகே. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேரேஜ் வே அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் வே தான் நமக்கு வந்து கேரேஜ் வே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ லேர்ன் நம்ம கேட்கலாம் ஓகேங்களா. மினிமம் சிங்கிள் லேர்ன் நமக்கு எவ்வளோ இருக்கும், 3.5 மீட்டர், டபுள் லேர்ன் அப்படின்னு நமக்கு 7 மீட்டர் அப்படின்னா. இது சிங்கிள் லேர்னா வித்தவுட் கர்ப் அப்படின்னா 3.5 மீட்டர், வித் கர்ப் அப்படின்னா 3.75 மீட்டர், 7 மீட்டர் நமக்கு அப்ராக்சிமேட் நமக்கு வந்து சொல்லுவாங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன்ஜினியரிங் பிரிட்ஜ் கிளாசிஃபிகேஷன் பிரிட்ஜ் ஓகேங்களா. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ டிபெண்டிங் அப்பான் தி மூமெண்ட் ஆஃப் தி வெஹிக்கிள் ஓகேங்களா. மூமெண்ட் ஆஃப் வெஹிக்கிள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் இதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி பிரிட்ஜஸ் நமக்கு வந்து பண்ணுவோம். சைட் செலெக்ஷன்ஸ் அண்டு அலைன்மெண்ட், ஃபவுண்டேஷன், சப்ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதாவது இந்த ஃபவுண்டேஷன், சப்ஸ்ட்ரக்சர், சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் கூடிய வரக்கூடிய பேசிக்ஸ் தான் நமக்கு வரும் சரிங்களா. அதை தாண்டி வந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புன்றது நமக்கு கிடையாது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட கிளாசிஃபிகேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா சப்கிரேடு சாயில் ஓகேங்களா, சாயில் மாஸ், இந்த 3PS டயக்ராம், இன்னும் சாயில் மாஸ் கொண்டு இங்கே இறக்கிட்டாங்க ஓகேங்களா. கிரைன் சைஸ் கிளாசிஃபிகேஷன், அட்டர்பெக் லிமிட்ஸ், IS கிளாசிஃபிகேஷன், சாயில் காம்பாக்ஷன், சியர் ஸ்ட்ரென்த், ரோடு ஆர்பரிகல்ச்சர்ஸ், எக்ஸ்பிரஸ் வேஸ், ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஓகே. இந்த ரயில்வேஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில்
எஸ் அந்த ரயில்வேஸ் நீங்கள் நீட்டாக படிச்சிங்க பல என்னென்ன ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க சொல்லி அப்படின்னு நம்ம வீடியோ போட்டுருக்கோம், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். ஓகேங்களா, ஏன்னா அதெல்லாம் நம்ம நிறைய பாயிண்ட் நிறைய இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்பர் பலாஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த ரயிலோடைய மீட், ஓகே, நேரோ காஜினா என்ன, மீட்டர் காஜினா என்ன, ஓகேங்களா, ப்ராட் காஜினா என்ன, ஸோ அதில் வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேங்களா, எஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்கிரேடு, ஓகேங்களா, சாயில் சப்கிரேட், ஓகேங்களா, சப்கிரேட் சாயில் மாஸ் 3 phase டயக்ராம். ஓகேங்களா, 3 phase டயக்ராம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஜென்ரல் சாயில் டயக்ராம் இஸ் 3 phase டயக்ராம், சாலிட், ஓகேங்களா, வாட்டர் அண்ட் ஏர் அப்படின்னு சொல்லலாம். 2 phase டயக்ராம் அப்படின்னா ட்ரை சாயிலாக இருக்கும், நமக்கு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டராக நமக்கு இருக்கணும், ஆர் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏராக நமக்கு இருக்கணும். சரிங்களா, ஃபார் திஸ் ஒன் ஃபார் சேச்சுரேட்டட் சாயில், திஸ் ஒன் ஃபார் தி ட்ரை சாயில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் தி வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ப்ளஸ் தி வால்யூம் ஆஃப் தி ஏர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் கிரைன் சைஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் தட்டிட வேண்டியதான், ஒன்றுமே பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த காம்பாக்ஷன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டர்டு, ஓகேங்களா, ஸ்டாண்டர்டு ப்ராக்டர் காம்பாக்ஷன் டெஸ்ட்டோடைய எவ்வளோ ஃப்ரீ ஃபார் ஹைட் என்ன, நமக்கு 12 இன்ச்சு. சரிங்களா, ஓகே, மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பாக்ஷன் அதோட ஹைட் என்ன 18 இன்ச்சு, அதாவது அப்ராக்சிமேட்லி 45 மீட்டர், இது அப்ராக்சிமேட்லி வந்து 30.30 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு வரும். சரி, இது வந்து 45 சென்டிமீட்டர் நமக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். அப்போ இதனோட வெயிட் வந்து 2.65 kg, இது வந்து 4.5 kg. இதில் நம்பர் ஆஃப் பில்லர்ஸ் வந்து 3, இது நம்பர் ஆஃப் பில்லர்ஸ் வந்து 5. அப்போ இதனோட எனர்ஜி ரேஷியோ என்ன, அப்ராக்சிமேட்லி 4.4 to 5 ரேஞ்ச். ஓகேங்களா, 4.5 நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில்ல டவ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ சிக்மா tan phi அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் பையோட வேலை எங்களுக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ சி தான் நமக்கு டவ் ஈக்குவல் டு சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னென்ன ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இருக்குது நமக்கு சொல்லுங்க, அதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது ஆல்ரெடி நம்ம இந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னாவே போதுமானது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா இந்த ஹார்பர் அண்ட் ஓஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்க, அங்கே ஹார்பர் ஃபவுண்டேஷன் அண்ட் ஓஷன் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தனியாக நம்ம பார்ப்போம். என்னென்ன கொஸ்டின்ஸ் மட்டும் ஹார்பர்ஸ் அண்ட் ஓஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மட்டும் நம்ம தனியாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஹைட்ராலிக்ஸ் 1 minute. எஸ், ஓகே. ஸோ ஹைட்ராலிக்ஸ், ஸோ இந்த ஹைட்ராலிக்ஸை பொறுத்தவரை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாவே முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், வாட் இஸ் பை டென்சிட்டி. ஓகேங்களா, டென்சிட்டினா என்ன, டேரக்டாக கொஸ்டின் இல்லை, மாஸ் பர் வால்யூம். ஓகேங்களா, அதர்வைஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவேஷன் S1H1 இஸ் ஈக்குவல் டு S2H2. ஒரு ப்ரெஷரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் இருக்குது. ஃப்ளூயிடு நான் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி யூஸ் பண்ணுறேன் 13.6. அதே ஃப்ளூயிடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்டராக படிச்சு இப்போ என்ன ஹைட் எங்களுக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு 136 மீட்டர் நமக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒன்றும் இல்லைங்களா. ஸோ டேரக்டாக மல்டி S1H1 இஸ் ஈக்குவல் டு S2H2. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஓகே, லேமினார் ஃப்ளோனா என்ன. ஓகே, ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் than 2000 அப்படின்னா லேமினார் ஃப்ளோ இருக்கும். கிரேட்டர் than 2000 அப்படின்னா நமக்கு 2000 to 4000 டிரான்சிஷனல் ஃப்ளோ. கிரேட்டர் than 4000 அப்படிங்கும்போது டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஃப்ளோ இஸ் ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு. ஸ்டடினா நம்ம என்ன பண்ணிப்போம், ஸ்டடினா எல்லாமே நம்ம படிக்கணும். வெலாசிட்டினா என்ன படிக்கணும், ஓகேங்களா, டிஸ்சார்ஜ்னா என்னென்னு படிக்கணும். ஓகேங்களா, எல்லாம் படிக்கணும். சரிங்களா, யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது ஒன்லி வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி லென்த் ஆஃப் தி சேனல் அப்படின்றோம். த்ரூ அவுட் தி வெலாசிட்டி இஸ் லென்த் ஆஃப் தி பைப் அப்படின்றோம். அதுக்கு பேர் வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகே, அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டோ வி பை டோ டி இஸ் ஈக்குவல் டு 0, டோ வி பை டோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் ஃபார் தி யூனிஃபார்ம் ஃப்ளோ, நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இப்படி கொஸ்டின் கேட்கலாம். வாட்டர் ஃப்ளோ இன் த பைப், ஓகே, ஃப்ளோஸ் த யூனிஃபார்ம். அப்போ வாட் இஸ் த ஒன் end வெலாசிட்டி V, அது 2 வெலாசிட்டி நமக்கு என்ன வரும், அதே V தான் நமக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஓகே, ஃப்ளோ த்ரோ பைப்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன, அதில் வந்து லாஸ் நம்ம படிக்கணும். மேஜர் லாஸ் நமக்கு என்னங்க அப்படின்னு கேட்பாங்க. மேஜர் லாஸ் இஸ் ஃப்ரிக்ஷன் லாஸ். ஓகே, அப்போ ஃப்ரிக்ஷன் யார் நமக்கு, டார்சி வெயிட் பேஸ் ஃபார்முலா FL. ஓகே, FL V ஸ்கொயர். ஓகே, FL V ஸ்கொயர் பை 2GD அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, மேஜர் லாஸ் ஈக்குவல் டு FL V ஸ்கொயர் பை 2GD. அப்போ இந்த மேஜர் லாஸ்லேருந்து இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம கேட்கலாம். சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஹைட்ராலிக் கிரேடியன்ட், ஹைட் டிவைடட் பை லென்த் நமக்கு வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து அந்த பவர், டோட்டல் எனர்ஜி பவர் P ஈக்குவல் டு எஸ் TL கேட்குறேன். டோட்டல் எனர்ஜி லைன்லாம் என்ன, ப்ரெஷர் ஹெட்டு, ஓகேங்களா, வெலாசிட்டி ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட், இதெல்லாம் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஹெட் டோட்டல் எனர்ஜி லைன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது HGLன்றோம். ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் என்னங்க, ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட் ஆர் டேட்டம் ஹெட், இது ரெண்டும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் ஆர் பீசோமெட்ரின்னு சொல்லலாம். P by rho G plus Z is equal to constant, as not constant is known as piezometric head. இது நமக்கு டோட்டல் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொன்னால் நமக்கு வந்து பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்னா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெலாசிட்டினா என்ன,
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்னா என்ன இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் மீன்ஸ் வாட் ஓகேங்களா. ஏரியா ஆஃப் வீனா கான்ட்ராக்டோட ஆக்சுவல் ஏரியா ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏரியா ஆஃப் தி ஆரிஃபேஸ்னு கூட சொல்லலாம். ஏரியா ஆஃப் தி வீனா கான்ட்ராக்டா டிவைட் பை ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி 0.98 1 வரல. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் டிபெண்டிங் அப்பான் தி டிவைசஸ் வென்ச்சுரி மீட்டர் அந்த 0.95 to 0.98 நமக்கு வரும் ஓகேங்களா. ஆரிஃபைஸ் மீட்டர் அந்த 0.64 to 0.78 நமக்கு வரும். மவுத் பீஸாக இருந்தால் நமக்கு அது அப்ராக்சிமேட்டாக 0.7 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இதனுடைய கம்பேரிசன் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம் சரிங்களா. ஃப்ளோ த்ரோ சேனல்ஸ் அப்படின்னா அப்போ ஃப்ளோ த்ரோ சேனல்ஸ் என்னென்ன ஃபார்முலா இருக்கும். வெலாசிட்டி V is equal to C into root of mi ஓகே செசிஸ் ஃபார்முலா. அடுத்து என்ன ஃபார்முலா இருக்காரு செசிஸ் பாசின்ஸ் ஃபார்முலா இருக்காரு ஓகேங்களா. பாசின்ஸ் ஃபார்முலா மேனிங்ஸ் ஃபார்முலா. பாசின்ஸ் ஃபார்முலா 157.6 divided by 1.87 plus k by root r ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு வந்து கேட்கலாம் ஓகேங்களா. வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததுன்னா மேனிங்ஸ் ஃபார்முலா வெலாசிட்டி V is equal to 1/n into m power 2/3 I power half அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. I power half. ஸோ இந்த பேசிக்ஸ் ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. பம்பு ஓகேங்களா. பம்பில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆகுது பம்பு கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. n into root q h power 3/4 சரிங்களா. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆகுது பம்பு ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் டர்மன் n into root p h power 5/4 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக 2 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வெல் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் characteristic section choice of pump ஓகேங்களா. choice of pump என்ன பம்ப் ஓகேங்களா. அப்போ choice of pump எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுங்க டிபெண்டிங் ஆன் தி டிஸ்சார்ஜ் ஓகேங்களா. உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அதிகம் வேணுமா அப்போ ஆக்சியல் ஃப்ளோ பம்ப் எடுங்க சரிங்களா. ஹெட் அதிகம் வேணுமா உங்களுக்கு ரேடியல் ஃப்ளோ பம்ப் எடுங்க. ஸோ டிபெண்டிங் அப்பன் தி சாய்ஸ் ஆஃப் தி பம்ப். அப்போ பம்ப் கனெக்டிங் இந்த சீரியஸ் ஓகேங்களா. பம்ப் கனெக்டிங் இந்த சீரியஸ் பம்ப் கனெக்டிங் இந்த பேரலல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பம்ப் கனெக்டிங் இந்த சீரியஸ் அப்படியே டேரெக்டாக அப்படி சீரியஸ் கனெக்ட் அப்போ டிஸ்சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த என்ன டிஸ்சார்ஜ் வருதோ அதே தான் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ ஹெட் நமக்கு என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. பம்ப் கனெக்டிங் இந்த பேரலல் ஒரு பம்பில் அப்போ இதோட டிஸ்சார்ஜ் 1 அப்போ இதோட டிஸ்சார்ஜ் 2 அப்போ 2 கூட்டணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ் Q1 + Q2 நமக்கு வரும் சரிங்களா. அப்போ டிஸ்சார்ஜ் நமக்கு வந்து 2 நமக்கு கிடைக்கும். அப்போ டிஸ்சார்ஜ் வந்து அதிகம் ஹெட் வந்து எங்களுக்கு கான்ஸ்டன்டாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. எஸ் அடுத்து பவர் அண்ட் எஃபிஷியன்சி இட் இஸ் காமன். பவர் அண்ட் எஃபிஷியன்சி மீன்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலி லாஸ் ஓகேங்களா. லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலி 1/3 r h/3 அப்படின்றோம். இப்போ பவர் P equal to rho g q into h ஓகேங்களா. இட் இஸ் ஐடியல் பவர் ஆர் தியரிட்டிக்கல் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஓகேங்களா. அப்போ ஆக்சுவல் பவர் எப்படி இருக்கும் நமக்கு rho g q into capital H minus head loss அப்படின்றோம். நீங்கள் தான் ஹெட் லாஸ் எங்களுக்கு h/3 சொல்லிருக்கீங்களா h/3 ஓகேங்களா. எஸ் அப்போ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க h minus h/3 divided by total h இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ எடுத்துக்கலாம் எஃபிஷியன்சிக்கு. அப்போ இது நமக்கு என்ன வருது 66.67% உங்களுக்கு எஃபிஷியன்சி. லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33% நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் வெல் ஓகே. கிரவுண்ட் வாட்டர் ஸ்பெசிஃபிக் ஈல்டுனா என்ன ஓகே. வால்யூம் ஆஃப் வாட்டர் retained against okay volume of water yield okay volume of water yield against gravity divided by total volume of water in the well அப்படி சொல்லலாம். இது வந்து specific yield. specific retention volume of water retained against gravity divided by total volume. specific yield plus specific retention அன்னி கூட்டினீங்க அப்படின்னா porosity நமக்கு அப்படி சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அக்விஃபயர்லும் அதே தான் நமக்கு வரும் வெல்லும் நமக்கு அதே நமக்கு வரும் சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஓப்பன் டெஸ்ட் டைப் ஆஃப் வெல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் வெல் ஓகேங்களா. ஓப்பன் வெல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு வெல் ஓகேங்களா. ஜாக் வெல். ஸோ இதை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ்ப்பா. இந்த ஓப்பன் வெல் வந்து பம்பிங் ஓகேங்களா. ஓப்பன் ஓகேங்களா. பம்பிங் ஓப்பன் அப்படிங்கும்போது பம்பிங் அவுட் டெஸ்ட் ஓகேங்களா. ஓப்பன் வெலுக்கு வந்து பம்பிங் அவுட் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம். க்ளோஸ்டு வெலுக்கு பம்பிங் இன் டெஸ்ட் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. க்ளோஸாக இருந்தால் பம்பிங் இன் ஓப்பனாக இருந்தால் பம்பிங் அவுட் ஓகேங்களா. அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஜாக் வெல் அப்படின்னா சீரிஸ் ஆஃப் தி வெல் கனெக்டிங் டு தி சிங்கிள் பாயிண்ட் அப்படின்னா அது பேர் ஜாக் வெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேசிக் கொஸ்டின்ஸ் இவ்வளோ தான். இதை வச்சு நம்ம ஃபார்முலா ஓகேங்களா. ஃபார்முலா கேட்பாங்க என்ன ஃபார்முலா 2.303 a divided by t log of capital R divided by small r சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும் சரிங்களா. இந்த ஃபார்முலாலாம் வச்சு சம் கேட்கறத பாசிபிலிட்டிஸ் நமக்கு இல்லை. இது இவ்வளோ டஃபெல்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங்ப்பா ஓகேங்களா. ஸோ இந்த சர்வேயிங்கை பொறுத்தவரை என்னன்னா பேசிக்ஸ் நீங்கள் சர்வேயிங் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த டிஎன்பிசி ஏயிலே பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் நம்ம சர்வேயிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா. ஸோ அதில் வந்து 15 கொஸ்டின்ஸா எஸ் 15 கொஸ்டின்ஸ் பக்கமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸே வந்துருந்துச்சு ஓகே. ஒன்றுமே கிடையாது டேரெக்டாக வாட் இஸ் வாட் ஓகேங்களா. செயின் லிங்க் என்ன லென்த் கேட்கலாம் ஓகேங்களா. செயினோட லிங்க் லென்த் என்னன்னு கேட்கலாம். 0.2 மீட்டர் ஓகே 20 சென்டிமீட்டர் சரிங்களா. 1 மீட்டரில் வந்து ரிங் இருக்கும் சரிங்களா. 2 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
எவ்ரி 5 மீட்டர் சிங்கிள் டேலி நமக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். மெட்ரிக் சேனல் லென்த் நமக்கு என்ன 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் கேட்கலாம். இதனை கொடுத்துனுடைய லிங்க் எத்தனை லிங்க்ஸ் இருக்குன்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் செயின், குண்டல செயின், சரிங்களா, ரெவன்யூ செயின், அதனுடைய லென்த்ஸ்லாம் கேட்கலாம். சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி தான் பேசிக் கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. சர்வேல வந்து அதிகமாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்னா என்ன இது கூட கேட்கலாம். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிஸ்னா என்ன, குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்கலாம். ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வே, 1 minute, ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வே, எஸ் நம்ம சர்வேல டிஸ்கஸ் ஃபோட்டோகிராமெட்ரிக் பேஸ். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் டிவைடட் பை கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. என்ன அப்படின்னா ஒரு ஸ்கேல் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்டிங், ஓகேங்களா, இங்கே இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஓகேங்களா, இதுதான் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹில்ஸில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயிங் பண்ணுறீங்க, ஓகேங்களா, ஏரியா சர்வே அதில் ஃபோட்டோகிராமெட்ரிக் சர்வேயிங் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் உங்களோட டோட்டல் ஹைட் நீங்கள் என்னென்னு பார்க்கணும். டோட்டல் ஹைட் H, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஹில் ஸ்டேஷனில் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது ஸ்மால் h அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அப்போ ஃபோக்கல் லென்த் உங்களுடைய ஃபோக்கல் எல்லாம் கொடுத்துருவாங்க. 1:50 ஆர் 1:100 சம்திங் கொடுத்துருவாங்க. ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 150 mm 200 mm சம்திங் கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஆர் ஸ்கேல் ரேஷியோ 1:50 1:3 2 கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வேயிங்லாம் உங்களுக்கு ஓகே. செயின் சர்வேயிங், காம்பஸ் சர்வேயிங், இது ஆசிட்டிஸ் எப்பிம்போல ஹோல் சர்க்கிள் பீரிங்னா என்ன, குவாட்ரக்கிள் பீரிங்னா என்ன, லெவலிங், கான்டூரிங், தியோலைட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட் அந்த டோட்டல் டேஷனோடைய பேசிக், டோட்டல் டேஷன் ஒரு வீடியோ நீட்டாக போட்டிருப்போம், அதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். சரிங்களா, ஸோ அது ITI லெவல் ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின், ITI லெவல் ஸ்டாண்டர்டு நிலை, அதாவது டிராஃப்ட்மேன் கொஷின்ஸ். ஓகேங்களா, டிராஃப்ட்மேன் ஆர் சர்வேயர் ஓகேங்களா, சர்வேயர், அதை வந்து டோட்டல் டேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக போட்டிருப்போம். சிலபஸ் நமக்கு காமன் தான். சரிங்களா, அது வெறும் டோட்டல் டேஷன் மட்டுமே அதில் இருக்கும். சரிங்களா, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். அதோட எரர் என்ன மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நியூ வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறோம், எல்லாமே நமக்கு இருக்கும். சேம் இது எல்லாமே GPS அண்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் டோட்டல் டேஷன் எல்லாமே அதில் இருக்கும், பாருங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஏர் பொல்யூஷன்ஸ், நம்ம அதிகமாக இன்ட்ரெஸ்ட்டாக படித்த டாபிக் இதுதான்ப்பா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் ஏர் பொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து அவங்க கேட்கக்கூடிய இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு என்ன, ரிவர் வாட்டர், ஓகேங்களா, வெல் வாட்டர், சீ வாட்டர். ஓகேங்களா, சீ வாட்டருக்கு என்ன பண்ணுவோம், உப்பு நீரை குடிநீராக மாற்றும் முறை, எதிர்ச்சவ்வூடு பரவல்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் வீட்டிலே இருக்கு பாருங்க, வீட்டில் கூடிய ஃபில்டர்லேயே ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் RO போட்டிருப்பாங்க, அதுவும் RO வாட்டர். ஓகேங்களா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா, அந்த சீ வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் மாற்றும், இல்லை குட் வாட்டர் மாற்றுக்கு என்ன ப்ராசஸ் கேட்பாங்க, RO. ஓகேங்களா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஓகேங்களா, கன்வென்ஸ் ஆஃப் தி பைப், கன்வென்ஸ் ஆஃப் பைப்னா நமக்கு என்ன அர்த்தம், டக்ட். ஓகேங்களா, பைப்ஸ். ஓகேங்களா, பைப் MS பைப்போட லைஃப் எவ்வளவு, ஆர் கேஸ்டைனோட பைப் லைஃப் எவ்வளவு. சரிங்களா, மெயின் ட்ரங்க் பைப் என்ன பைப்பு, MS பைப்பு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டரில் அதில் வந்து எந்த ஒரு டாலரன்ஸுமே நமக்கு கிடையாது. சரிங்களா, அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சாகணும். சரிங்களா, ஆர்னஸ் எவ்வளோ இருக்கணும், 75 to 115 mg/L இருக்கணும். ஃப்ளூரைட் எவ்வளோ இருக்கணும், 1 mg/L. நைட்ரேட்ஸ் 45, நைட்ரேட்ஸ் 0. சரிங்களா, pH வேல்யூ 6.5 to 8.5. 6.5 to 8.5 யார் வந்து குட்டாக இருப்பார், எந்த கொயாகுலண்ட், அலுமினியம் சல்ஃபேட் Al2SO4 thrice 18H2O. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. சரிங்களா, சீவரோட அப்யூட்னன்ஸ் நமக்கு என்ன, ஓகேங்களா, லைடன்ஸ்னா நமக்கு என்ன. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின். இந்த ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட்டு, ஓகேங்களா, ட்ரைனேஜ் வந்து இந்த கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க அடிக்கடி. மேன்ஹோல் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டயாமீட்டர் சேஞ்சிங் பிளேஸ், ஓகேங்களா, ஸ்மாலர் டயாமீட்டர் வந்து லார்ஜர் டயாமீட்டர் சேஞ்சிங் பிளேஸ், அது ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த ஆப்ஷன் இருந்தால் போடுங்க. ஆர் அதர்வைஸ் கிரேடியன்ட் சேஞ்சிங் பிளேஸ்னு சொல்லலாம். சரிங்களா, மேனுவல் வந்து ஒரு பைப் இப்படி வந்துட்டு இருக்கு. சரிங்களா, சடன் ஒரு பைப் கீழே இறங்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த மேனுவல் இப்படி கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். கிரேடியன்ட் சேஞ்சிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ரலாக வந்து 50 மீட்டர், எவ்ரி 50 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன ஸ்ட்ரீட் ஏரியாவில், ஓகேங்களா, லோக்கல் ஸ்ட்ரீட் ஏரியாவில் எவ்ரி 50 மீட்டர் வந்து மேனுவல் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ETP, எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு பார்த்துங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது எல்லாமே நம்ம நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் 1 மார்க் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். ஓகேங்களா, ஏர் பொல்யூஷன் தெரியும். பிரைமரி ஏர் பொல்யூஷன் என்ன, செகண்டரி ஏர் பொல்யூஷன் என்ன, அதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் பார்ப்பாங்க. ப்ளூம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நாய்ஸ் பொல்யூஷன் ஸ்டாண்டர்டு படித்து வச்சுக்கோங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் CB கண்ட்ரோல் போர்டு. ஓகேங்களா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கமர்ஷியல் ஏரியா, ரெசிடென்ஷியல் ஏரியா அண்ட் சைலண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டே டைம், நைட் டைம். ஓகேங்களா,
75 70, 65 to 55, 55 to 45, நெக்ஸ்ட் வந்து 50 to 40. ஓகேங்களா, இது வந்து கம்பல்சரி கொஷின்ப்பா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நாய்ஸ் பொல்யூஷன்ல இந்த கொஷின், ஏர் பொல்யூஷன் வந்து பிரைமரி ஏர் பொல்யூஷன். ஓகே, அதில் ஈக்குவலண்ட் இந்த கொஷின் மறந்துட்டு பார்த்தீங்களா, ஆவரேஜ் கேட்குறாங்க. ஓகே, ரெண்டு ப்ரெஷருங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஆவரேஜ் வேல்யூ ஆவரேஜ் வேணும், ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுத்துருங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 60 தான் ஆன்சர். ஈக்குவலண்ட் கேட்டாங்க அப்படின்னா 2 ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 3 ஆட் பண்ணிக்கோங்க, 4 ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 4. ஓகேங்களா, 3 ஆக்ட் ஆச்சு அப்படின்னா 4.5 பக்கமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம் போட்டிருப்போம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, எஸ்டிமேஷன் காஸ்டிங் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணுமே அவசியம், உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி தெரியும். இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா, டைப் ஆஃப் எஸ்டிமேஷன், ப்ரிலிமினரி எஸ்டிமேஷன், ஓகேங்களா, ப்ரிலிமினரி எஸ்டிமேஷன் அது என்னென்ன மெத்தட் இருக்குது நம்ம. ஓகேங்களா, பிளிந்த் ஏரியா எஸ்டிமேஷன், இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு எஸ்டிமேஷன் சொல்லிட்டு நம்ம ஏஐக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். சரிங்களா, அந்த மாரத்தான் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் ஒரு கொஸ்டின் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பைலாஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிசி நேஷனல் பில்டிங் கோடோடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம்பா. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மட்டும் இல்லை, ஜென்ரலும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா, ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து ஓகே, ரெகுலேஷன் ஆஃப் பில்டிங் பைலாஸ். ஓகேங்களா, அந்த பில்டிங் பைலாஸ் மட்டும் வரும் ஒரு வீடியோ. அதாவது இதோட நம்ம 2 வீடியோ போடணும்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா டாபிக் ப்ளஸ் திஸ் ஒன். ஓகேங்களா, எஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் இது ஆல்ரெடி நான் நீட்டாக பண்ணியாச்சு. ஓகேங்களா, என்ன அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்னா என்ன, ஓகேங்களா, டிசைன் ஆஃப் டிஆர்சி, டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட், ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் ப்ளஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ், இது 3 கம்பைன் பண்ணி வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். தனியாக நம்ம அந்த டிசைனுக்கு ஓகேங்களா பேஸ்டாக அந்த டிப்ளமோ லெவலுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருப்போம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 3வது வீடியோ. ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அந்த வீடியோ பாருங்கள். அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது 3வது வீடியோ. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து ஒரு 10th உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம். ஓகே, நாட் 10th, டுடே 5th இல்லைங்களா. ஓகே, ஒரு வித்தின் ஒரு 8 9. ஓகேங்களா, ஸோ 8 9 அந்த 3 வீடியோ நான் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் மொத்தமாக சேர்த்து ஒரு 50-60 கொஸ்டின்ஸ் பக்கமாக என்னென்ன கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணிடலாம். சரிங்களா, எஸ். ஸோ இந்த பிளானிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎம்னா என்ன, பெர்ட்னா என்ன, இது எல்லாமே டெண்டர் டாக்குமெண்ட்ஸு, ஓகே, அதில் வந்து ஆர்பிட்ரேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், சூப்பர்விஷன் எல்லாமே, சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். சரிங்களா, எஸ். இந்த லேபர் லா எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் நான் போட்டுறேன். ஓகேங்களா, எஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோ. ஓகேங்களா, 3 வீடியோ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸுக்கு செப்பரேட்டாக நம்ம வீடியோ போடுவோம். 2 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், நாட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், 1 minute, எஸ், இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேங்களா, செகண்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், எஸ், ஓகே, இந்த என்பிசி, ஓகே, நேஷனல் பில்டிங் கோடோடைய பைலாஸ். ஓகேங்களா, இது வந்து ஜென்ரல் பைலாஸ். ஓகேங்களா, 3 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் ஆப்ஸ். ஓகேங்களா, அப்ளிகேஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ இது வரலும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட் டாபிக் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அது வர ஏன் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறையா பார்த்துட்டோம். ஓகேங்களா, நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு டாப்பிக்லாம். இந்த செகண்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக நம்ம வீடியோவில் நம்ம பேசியிருப்போம். சரிங்களா, அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் கான்செப்ட் மாரத்தான் பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து வந்து ஏஐ மாரத்தான் பாருங்கள். அந்த பார்ட் 1 பார்ட் 2 வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஹை லெவலில் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏஐ படிச்சுட்டு இருந்தவங்க ஆல்ரெடி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து ஈஸி தான். ஓகேங்களா, இந்த டிப்ளமோ லெவல் ஸ்டாண்டர்டில் படிக்கிறவங்க இந்த லெவல் ப்ளஸ் கொஞ்சம், ஓகேங்களா, கொஞ்சம் ஹையர் லெவலில் படிச்சுக்கிறது பெட்டர். ஓகேங்களா, ஏன்னா இந்த வருஷம் கேட்ட ஏஐ கொஸ்டின்ஸை விட லாஸ்ட் இயர் டிஎன்பிசி ஜேடிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 160+ கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, 160+ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிவிடுவீங்க. இந்த பேலன்ஸ்
இந்த 40 கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பேலன்ஸ் இந்த 40 கொஷின்ஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படியா நீங்கள் டஃபாக இருக்கும் போட்டுருவீங்க சரிங்களா. ஒரு +10 கொஷின் நீங்கள் போட்டுருவீங்க. இந்த பேலன்ஸ் 30 கொஷின் தான் நமக்கு வந்து என்ன ஆன்சரே நமக்கு வந்து தெரியாத மாதிரியே இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 அப்படியே நம்மளோட இலக்கு இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 10 கொஷின் மாட்டிருப்பா சரிங்களா. ஒரு 180 கொஷின்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஸோ இதே பேசிக் லெவலில் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த 3 வீடியோ முடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓட கிளாஸ் நமக்கு முடிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. ஆர்சிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளாஸ் போட்டுட்ருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஏஐக்கு படிக்கணும், ஃப்ரெஷராக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க நீங்கள் அதை பார்க்கலாம் சரிங்களா. இப்போ நான் ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எழுதணும் அப்படின்றவங்க கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் சரிங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆர்சிசியில் இவ்வளோ தான் கொஷின் கேட்டிருக்காங்க, இதை தாண்டி கேட்கவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பை ரிட்டன் ஹேண்ட் நோட்ஸு, அதோட நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.